வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் பார்த்தோம் இல்லையா, ஒப்சஸ்ட் வித் மை டாக்டர், அதனுடைய போனஸ் பார்த்தா பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் அந்த பார்ட் பார்க்கலாம் அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கடா, அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். அண்ட் இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹட் கமெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட், ஓகே. அண்ட் ஆல்சோ ஹெட்செட் மஸ்டடா, ஓகே. அண்ட் ஆல்சோ அந்த ஒன் ஷாட் வந்து நான் அரைகுறையாக முடிச்சிட்டேன். ஐம் ரியலி சாரி, பிகாஸ் வந்து நான் அந்த ஸ்டோரி அதை எண்டே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. அதனுடைய எண்டிங்கே வேறு. அந்த ஸ்டோரியை நான் பாதியிலே விட்டுட்டேன். ஏன்னாக்கா அது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் வந்துடுச்சு. அது வந்து அப்படியே விட்டுட்டும் போக முடியல. ஓகே, இந்த எண்டிங்கோடு முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த எண்டிங் அவசரமாக நான் ரெக்கார்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிவிட்டு, அந்த எடிட்டிங் பண்ணும்போது கூட நான் வந்து சரியாக கவனிக்கலை. அப்படி நான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரிடா. உங்களுக்கு இன்கேஸ் அந்த எண்டிங் பிடிக்கல அப்படின்னா ஐம் சாரி. அண்ட் அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த போனஸ் பார்ட். ஆஃப்டர் தட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த போனஸ் பார்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் ஹெட்செட் மஸ்டடா. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இனிமேல் வந்து இந்த ஷார்ட் வீடியோஸ் வருமா அப்படின்னாக்கா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வியூஸ் போகலை. பட் ஸ்டோரி நல்லா தான் இருக்குது, பட் வியூஸ் போகலை. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன். அண்ட் ரொம்ப கேப் விட்டு நான் ஸ்டோரி போடுறதுனாலே என்னன்ட்டு எனக்கும் தெரியல. ஐம் சாரி. பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும், ஓகே. அண்ட் 1 வீக்குக்கு மேபி 2 இல்லை 3 வீடியோஸ் தாண்டா வரும் நம்ம சேனலில். அண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட் நான் அந்த ஒன் ஷாட்டில் எதில் முடிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா, நம்ம ஜேகே நம்ம டேவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசி அவரை வந்து அவருடைய கையில் ரிங்கு போட வச்சுருந்துருப்பார். அண்ட் அதோடு வந்து நம்ம ஸ்டோரியை முடிச்சுருந்துருப்போம். அண்ட் இப்போ வாங்க அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே பார்த்துக்கலாம், ஓகே. அண்ட் இப்போது அந்த வுட் ஹவுஸில் தான் காட்டுறாங்க. இப்போ டே தான் ஒரு மாதிரி அழுதுட்டுருக்காரு. ஏன்னா இப்போது ரிங்கும் போட்டாச்சு. ஜெக்கேவும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டேவுடைய கையை பிடிச்சி ரிங்கு போட்டிருந்துருப்பார். அந்த நைஃபெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு. அண்ட் இப்போது டேக்கு லைக் லைஃபே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், அவனும் சின்ன பையன், நமக்கு அறிவில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமோ. இப்போ என்ன பண்ணுறது, நம்மளோட லைஃப் இந்த மாதிரி ஆகிட்டே அப்படின்ட்டு டே அந்த சோஃபாலே உட்காந்து ஒரு மாதிரி அழுதுட்டுருக்காரு. அண்ட் டே அழுவால நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி அழுகுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டேன். இந்த பக்கம் ஜேகேவுடைய அப்பாக்கா அவ்வளோதான் அப்பாவி, ஒன்றும் லைக் அவருடைய பிள்ளை எப்படின்னே அவரால் வந்து யூகிக்கவும் முடியல, யோசிக்கவும் முடியல. என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, ஜேகேன்னு இப்படி பண்ணது ரொம்ப தப்புப்பா அப்படின்னா. என்ன தப்பு? என்ன தப்பு சொல்கிறீங்க சொல்லுங்கள். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணது தப்போ? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஓகே. என் ஒய்ஃப் எனக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும். உங்களுக்கு பிடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே இருங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகலாம். என் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே சொல்ல, ஜெக்கியுடைய அப்பாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஜெக்கி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ சின்ன பையன்டா, நீ இன்னும் மெச்சூரிட்டி கூட உனக்கு வரலடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எனக்கு மெச்சூரிட்டி எல்லாம் வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஜெக்கே, இனஃப் டேட். என் ஒய்ஃப் எனக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும், உங்களுக்கு பிடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி இந்த பக்கம் டே பக்கம் திரும்ப டே பார்த்தா குமரி இன்னும் புள்ள அழுதுட்டு தான் உட்காந்துட்ருக்கு. அண்ட் அதை பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படியே ஓடி போயிட்டு கீழே நம்ம டேக்கு முன்னாடி 2 கையும் பிடிச்ச மாதிரி அப்படியே நீல் டவுன் பண்ணி, டே ஏன் இந்த மாதிரி அழுகுற, நீ அழுகுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட, நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானே, சின்ன பையன்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே அப்படியே எதுவுமே பேசல. ஒரு பிளாங்க் ஃபேஸில் நம்ம ஜெக்கேவை தான் பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே அழுவாத அப்படின்ட்டு மறுபடியும் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படி எந்திரிச்சு அந்த பக்கம் திரும்பி, இங்கே பாருங்கள் டேட், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே இருங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கோங்க, இல்லையா நீங்கள் கிளம்புங்க, தேவையில்லாமல் இங்கே வந்து டேவை வந்து அள வச்சிட்ருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் பழி மொத்தையும் தூக்கி அவங்க அப்பா மேலே போட, அவங்க அப்பாக்கெல்லாம் பக்குன்னு போச்சு. டேய் நான் என்ன பண்ணேன் சொல்லு, நீ தான் வந்து இப்போ அவனை அள வச்சிட்ருக்க அப்படின்னா. நான் என்ன அள வச்சேன்? இப்போ நீங்கள் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லையா? அவன் பாட்டுக்கு அவன் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி இருந்திருப்பான். வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்க.
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் வந்து மனசாட்சியே இல்லாமல் பள்ளி மொத்தத்தையும் தூக்கி அவங்க அப்பா மேலே போட ஜெயிக்கவுடைய அப்பாக்கெல்லாம் அவ்வளோதான். என்ன கேட்டகிரியில் தான் வர்ற நீ, என்ன கேட்டகிரியில் தான் உன்னை பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க. டேக்கெல்லாம் பொறுமை தாங்கலை. அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ஜெயிக்கவுடைய அப்பா கையை பிடிச்சிக்க, ப்ளீஸ் சார் எனக்கு எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. அவ்வளோதான், ஜேகேக்கெல்லாம் காண்டாயிடுச்சு. ஐயோ பேபி, நீ என்ன எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்ருக்க, நீ அந்த கையில் பிடிக்கக்கூடாது, வாங்க நீ என் கையை தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேவோடைய கையை பிடிச்சி இழுக்க, நம்ம டேவா ஜேகே அப்பா கையை விடவே இல்லை. அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு தான் இருக்காரு நம்ம ஜேகே. இந்த பக்கம் ஜேகேவுடைய அப்பாவுக்கு கோந்துச்சு, ஜேகே போதும் நிறுத்து, நானும் சின்ன பையன், அவனை திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போதும்னு பொறுமையாக போனால், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க நீ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், நடு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன வீட்டுக்கா டேட், நீங்கள் பாருங்கள், என் ஒய்ஃபெல்லாம் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, அவன்லாம் நான் இல்லாமல் எங்கேயும் வரமாட்டான், அப்போ நீயும் வந்து தொலை அப்படின்ட்டு ஜெக்கோடைய அப்பா அப்படியே டேவை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கவா காண்டாகுது, என்ன தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவ, நீ தகப்பனாக இருந்தா என்ன தாயாக இருந்தா என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் டே எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் அவனை கையை பிடிப்பேன், காலை பிடிப்பேன், என்ன வேணாலும் பிடிப்பேன், நீங்கள் எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அமட்டு புகைச்சல் அத்தனையும் அடிக்க வச்சுக்கின்னு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கின்னு வர்றேன். அங்கே இன்னும் ஒரு 2-3 காசு வீட்டு அந்த வீடெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வர சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ காரில் பார்த்தா ஜேகேவோடைய அப்பா முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க, பக்கத்தில் டிரைவர் ஒரு பாடி கார்டு தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தா நம்ம டேவ் அடுத்துக்கிட்டே வெளியே ஜன்னல் வெளியே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா டேவையே பார்த்துட்ருக்காரு, கண்ணை கூட மனசு சிமிட்டல. அண்ட் எதாச்சியாக நம்ம டே இந்த பக்கம் ரோடை பார்க்குற மாதிரி பார்த்தா, என்னடா நம்மளை யாரோ பார்க்குறாட்டமே இருக்குதுன்னுட்டு அப்படி அழுதுகிட்டே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி கலங்கிட்டே தான் இருக்குது நம்ம டேக்கு. லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சியான்னுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஆளு தான் கண்ணை கூட சிமிட்டாமல் எதுவோ ஒரு மாதிரி இந்த ரோபோவில் ஆடாமல் அசையாமல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தலை கீழே சாய்ச்சி அந்த மாதிரி பார்க்க நம்ம டேக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு. யாத்தி என்னடா இப்படி பார்க்குறான், எதனா பண்ணிக்கிட்டு விட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம டே ஓரக்கண்ணில் பார்த்தாலும் அதே பக்கம் அந்த ஓரக்கண்ணில் பார்த்து பயந்துக்குன்னு அந்த பக்கம் அப்படியே மறுபடியும் ஜன்னல் பக்கம் திரும்பிடுச்சு. அண்ட் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சைடு வாக்கில் ஒரு கண்ணில் நம்ம டே பார்க்க, அப்பையும் பார்த்தா நம்ம ஜேகே தலையை சாய்ச்ச மாதிரியே ஒரு மாதிரி தான் நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. டேக்கெல்லாம் இல்லை இன்னும் என்னென்னதான் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்குது. இப்படி நம்ம டே அழுவுறதை பார்க்க நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக இப்போ சீட்டில் உட்காந்துட்ருப்பார் இல்லையா, பேக் சைடில் தான் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. மெதுவாக ஒவ்வொரு இன்ச்சா 1/2 இன்ச்சா அப்படி நவுந்து நம்ம டே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே மெதுவாக டே இப்போ சீட்டில் உட்காந்துட்டு இருந்தாக்க நம்ம ஜேகேக்கு ரைட் சைடில் தான் நம்ம டே உட்காந்துட்ருக்காரு. நவுந்து போயிட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, மெதுவாக அவருடைய 2 காலையும் தூக்கி நம்ம டேவுடைய லெஃப்ட் லெக்கு மேலே போடுறாரு, அவருடைய தைஸ் மேலே போட்டு அப்படியே மெதுவாக நம்ம டேவுடைய கையை எடுத்து அவருடைய கையோட அந்த விரல்கள் கோர்த்து வைப்போம்ல, நம்ம ஜேகே டே 2 பேரும் எப்போவுமே கை கோர்த்துட்ருப்பாங்களே அந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக நம்ம டேவுடைய ஷோல்டரில் தான் தலையை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு, ஏன்ட்டே இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கா, எனக்கு நீ அழுகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேவுடைய ஷோல்டரில் சாஞ்சி அந்த மாதிரி அப்படி அழகாக ஒரு மாதிரி பேச நம்ம டேக்கு நம்ம ஜேகே பண்ணுறதெல்லாம் வினோதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது, என்னடா இவன் வித்தியாசப்பிறவியே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம டே எல்லாம் ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்து இன்னும் குமரி அழுகுது பிள்ளை. அண்ட் இதெல்லாம் வந்து முன்னாடி அவங்க அப்பா சைடு வாக்கில் திரும்பி பார்த்துட்டு, என் மகன் விட்டாக்கா அவன் படிமையில் ஏறி உக்காந்துக்குவானாட்டுக்கு இதே பாதி இப்போ தான் அப்படி தான் உக்காந்துக்கிறான், இன்னும் கொஞ்சம் நான் இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், இன்னும் அந்த பையனை என்னென்ன பண்ண காத்துனுக்குறானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க அப்பாவால் எதுவும் சொல்ல முடியல. கழுத்து வரையும் வந்துருச்சு வார்த்தை, வெளியே வரமாட்டேங்குது. அண்ட் இப்படியே கார் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே சோகத்தில் தான் இருக்கார். கண்ணில் தண்ணி கூட வரமாட்டேங்குது, இப்போல்லாம் அழுது தண்ணி கூட வற்றி போச்சாட்டுக்குது. ஜேகேவா அப்படியே அந்த தலையை லைக் அந்த ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு கூட நம்ம டேவுடைய ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காரு. லைக் அந்த சைட் ஃபேஸ் தானே தெரியும், அப்படியே பார்த்துட்ருக்காரு. லைக் அந்த டியர்ஸ் வடிய அப்படியே மெதுவாக கை எடுத்து தொடச்சி விடுறது. அண்ட் டேவுடைய அந்த ஃபிங்கர் இன்டர்லாக் ஆகிருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து நம்ம டேவுடைய ஃபிங்கர்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்க்காக கிஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜேகே பண்ணுறதுக்கு எதுக்குமே லைக் அப்போஸ் பண்ணலை. அவர் அப்படியே விட்டுட்டாரு நம்ம ஜேகே என்னவோ பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு.
அண்ட் இப்போது அந்த மேன்ஷனுக்கும் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ மேன்ஷனுக்குள்ளே போனதும் அவ்வளோதான், நம்ம ஜேகேவுடைய அப்பா ஜேகே அப்படின்னா ஜேகே அப்போ தான் அப்படியே மெதுவாக கண்ணை மூடி நம்ம டேவுடைய ஷோல்டரில் தான் சாஞ்சிட்ருக்கார்ல. ஜேகே அப்படின்னதுமே ஜேகே கண்ணை திறந்து பார்த்தா மேன்ஷன் வந்துருச்சு. டே 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 மேன்ஷன் வந்துச்சு, வா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே மெதுவாக நம்ம ஜேகே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேக்கு கை கொடுக்குறாரு, இறங்கி என் கையை பிடிச்சின்னிட்டு. நம்ம டேவுமே அதே மாதிரி நம்ம ஜேகேவுடைய கையை பிடிச்சி இறங்கி பார்க்குறாரு. ஏற்கனவே அவர் இங்கெல்லாம் வந்து பழக்கம் தானே, ஏற்கனவே அவர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா ஆல்ரெடி ஒரு டைமு. அண்ட் இப்போது நம்ம ஜேகே என்ன சொல்கிறாரு, அப்பா போங்க போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா. என்னது ஆரத்தியா? பின்னா உங்கள் பையன் உங்கள் மருமக 2 பேருமே வீட்டுக்கு தடவையாக கல்யாணம் ஆகிட்டு வரோம், ஆரத்தி எடுக்கணும்னு தெரியாதவங்களுக்கு அப்படின்னா. நம்ம ஜேகேவுடைய அப்பாக்கா ஐயோ வித்தியாசமே, எங்கேருந்துடா பிறந்த நீ அப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே திரும்பி அவங்க மேட்ஸை பார்க்க, அவங்க மேட்ஸுமே அந்த நானி இருக்காங்களா அந்த ஆண்டி, அவங்களுமே ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி பவ் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டு ஆரத்தி தான் கலக்கி எடுத்துகிட்டு வராங்க. ஜேகேக்கெல்லாம் அப்படியே ஒரே பன்னி ஸ்மைலு. இந்த பக்கம் டேக்கு அந்த ஆரத்தி சுற்றுறாங்க இல்லையா, அதை சுற்றும் போதெல்லாம் பார்க்க அவருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஏன்டா இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை நான் எதுக்குடா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் நம்ம டே. இந்த பக்கம் ஜேகேக்கெல்லாம் பல்ல காட்டுறதை பார்த்து அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் கார்ட்ஸுக்கெல்லாம் ஒப்பா பாஸ் இன்றைக்கி தான் இம்மட்டு சிச்சு நம்ம பார்க்குறம்ப, கல்யாணம் ஆனால் அன்றைக்கி இம்மட்டு புன்னகைனாக்க காலம் முழுக்க வாழ்ந்தாக்கா அவ்வளோதான், நம்ம பாஷை முழுசாக மாறிடுவாங்களாட்டுக்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கார்ட்ஸ் மேட்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு அப்பா நல்ல வேலை இனிமேல் நம்மளுக்கு திட்டு மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. ஏன்னா டே கிட்ட நம்ம ஜேகே எப்படி இருப்பாருன்னிட்டு அந்த மைட்ஸு கார்ட்ஸுக்கெல்லாம் ஏற்கனவே நியூஸ் எல்லாம் வந்திருக்கும். அங்கே கார்ட்ஸு கூட போகிறாங்க இல்லையா பாடி கார்ட்ஸ் நம்ம ஜேகே கூட, அவங்கெல்லாம் பார்த்துன்னு வந்து அங்கே இருக்கிற அந்த மைட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த மூலயமா அந்த மெய்ட்ஸுக்குமே வந்து இந்த ஜேகே நம்ம டேவை எப்படி லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போது அப்படியே நம்ம ஜேகே நம்ம டே கையை பிடிச்சி உள்ளே தான் தரும், வீட்டுக்குள்ளே தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து போவாங்கல்ல, டே வலது கால் எடுத்து வைக்கணும், 1 2 3 கோ அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த ரைட் லெக் எடுத்து வைக்க நம்ம ஜேகே பண்ணுறது நம்ம டேக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னடா இவன் டே அப்படிங்கிற நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம டேவுமே அதே மாதிரி ரைட் லெக் எடுத்து உள்ளார வச்சு உள்ளே போகிறாரு நம்ம ஜேகேவுடைய அப்பா. டே அப்படின்னா நம்ம டே திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேவுமே அப்படியே அந்த சோஃபாவில் அந்த ஹாலில் தான் உட்காடுறாங்க. பக்கத்துலேயே கையை பிடிச்ச மாதிரி விட்டா எங்கேனா ஓடி போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஜேகே நம்ம டே கையை விடவே இல்லை. அப்படியே வந்து ஜேகே நம்ம டேவை ஒட்டினாப்லேயே உட்கார நம்ம ஜேகே பக்கம் திரும்பவே இல்லை, அவர் திரும்பி கூட பார்க்கல நம்ம டே, அவர் பாட்டுக்கு அவர் இப்போது ஜேகேவுடைய அப்பாவை தான் பார்த்துட்ருக்காரு. அந்த ஜியோன் அங்கிளுமே டே சாரி டே, எனக்கும் தெரியுது ஜேகே பண்ணதெல்லாம் தப்பு தான்னிட்டு, ஆனால் அது எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. என்ன புரிய வைக்கணும்? என்ன புரிய வைக்கணும்? டேட் இங்கே பாருங்கள், நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு டேவை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? டே உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி டேவை பார்க்க, டேவா நம்ம ஜேகே பக்கம் திரும்பவே இல்லை. காட் அப்படின்ட்டு நம்ம ஜேகேவுடைய அப்பா, ஜேகே போதும் ஓகே, உனக்கு இப்போது வயசு 16 தான், இன்னும் நீ மேஜர் கூட ஆகலை, அதுக்குள்ளே கல்யாணம், உனக்கு என்னடா வயசாகுது சொல்லு. டேட் வயசெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு டேவை பிடிச்சிருக்கு அவ்வளோதான், அவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னும் கொஞ்சம் சேர்த்து உட்காந்து இன்னும் கொஞ்சம் அந்த கையை ஹக் பண்ண மாதிரி அப்படியே அங்கேயே சோஃபாலேயே நம்ம டேவுடைய ஷோல்டரில் சாஞ்சிக்க நம்ம டே எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு அவர் அமைதியாக இருக்கார். அண்ட் இந்த பக்கம் ஜேகேவுடைய அப்பாவுமே நம்ம டேவை மேரேஜ் பண்ணிக்கிறது ஓகே தான், அவருக்கும் ஓகே தான், பட் ஜேகேக்கு இன்னும் வயசு இருக்கு இல்லையா. அண்ட் ஆல்சோ டேக்குமே இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னுட்டு அவருக்கு நல்லாவே தெரியும், விருப்பத்தோடு கல்யாணம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது அவருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஜேகே கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் மேஜர் வயசானதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே, அது வரையும் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் அவருடைய அப்பாவுக்கு கொஞ்சம் ஆதங்கம். அதுக்குள்ளே டேவை பேசி சமாளித்து எப்படியாச்சும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாமே, அதுக்குள்ளே எதுக்கும் அவசரப்பட்டான் அப்படின்ட்டு தான் அவரும் நினச்சிட்ருக்காரு. இப்படியே போயிட்டுருக்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம டேவா, அங்கிள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு செப்பரேட் பெட்ரூம் வேணும், அங்கிள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு
என்னுடைய ரூம் எங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாக தான் நம்ம டே பேசுகிறாரு. ஓ டேட்டி உனக்கு டயர்டாக இருக்கா, சரி வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கா. நம்ம டே அந்த கையை அப்படியே லைக் எடுத்து விட்டுட்டாரு. அங்கிள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு தனியாக ஒரு பெட்ரூம் கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே ஜெக்கியோடைய அப்பாவை பார்க்க அவரோ தனி பெட்ரூமாப்பா அப்படின்ட்டு ஜெக்கியை பார்க்குறாங்க. ஜெக்கியவா ஆஹா அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்ட அது வந்து பாட்டே அங்கிள் ப்ளீஸ் எனக்கு தனியாக ஒரு ரூம் வேணும். டேட்டே என்ன இப்படி சொல்கிறா, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, நம்ம 2 எப்போவும் ஒரு ரூமில் தான் இருக்கணும், நமக்கு ஒரு பெட்ரூம் தான் போதும் வா, நம்ம 2 பேரும் ஒரே பெட்ரூமில் இருந்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கி அப்படி க்யூட்டாக கேட்க. ஜெக்கே போதும் ஓகே, இவ்வளோ நேரம் நீ பண்ணது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி அங்கிள் எனக்கு ஒரு பெட்ரூம் வேணும், செப்ரேட் ரூம், அது கெஸ்ட் ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல. நீ எதுக்கு கெஸ்ட் ரூமில் தங்கணும், உனக்கு தனியாக பெட்ரூம் தானே வேணும், சரி வா நீ என் பெட்ரூம் பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது, நானே உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா டே என்ன சொல்லியிருப்பாருண்ணா, இன்கேஸ் எனக்கு தனியாக பெட்ரூம் கொடுங்க, அப்படி இல்லைனாக்கா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், நான் என்னுடைய ஹவுஸ்க்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது பார்த்ததுமே நம்ம ஜெக்கிக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ டே நம்ம கூடவே இருந்தால் போதும், அது பக்கத்து ரூமில் இருந்தால் என்ன ஒரே ரூமில் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, இப்போ தான் கெஸ்ட் ரூம் வேண்டாம் வாங்க என் ரூம் பக்கத்துலேயே இருக்குது இன்னொரு ரூம் நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு வாலண்டியராக சொல்ல நம்ம டேவா ஓகே அப்படின்ட்டு அப்படியே நேராக எழுந்திரிச்சு அந்த ஜெக்கி ரூம் கிட்ட தான் போகிறாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும்ல ஜெக்கி ரூம் எங்கே இருக்குன்னுட்டு. அப்படியே போக அதுக்குள்ளே மெய்ட்ஸுமே போயிட்டு அந்த ரூமெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது ஆல்ரெடி க்ளீன் பண்ண ரூம் தான், இன்னும் கொஞ்சம் அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டுப்பாங்க. எப்போ டே உள்ளே போனதுமே டே அப்படின்ட்டு நம்மளுமே பின்னாடி போகுது வால் பிடிச்சின்னு, அப்படியே அந்த வாசப்படியில் இன்றைக்கி வச்சுட்டு என்ன வேணும் செக்கு, ஒன்றும் இல்லை சும்மா அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாமேன்னுட்டு தான் வந்தேன், ஏன் நான் வரக்கூடாதோ, ஆமாம் நீ வரக்கூடாது, ஏன்னா இது என்னோடய பெட்ரூம், உன்னுடைய பெட்ரூம் இதோ இங்கே இருக்குல்ல இதுதான் உன்னோட இது, ஸோ நீ ஒரு ரூமுக்கு போ நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டாரு. ஜெக்கேக்கா கஷ்டமாக இருக்கே, பட் இருந்தாலும் கல்யாணம் ஆகிடுச்சுல, இனிமேல் நம்ம டே வந்து எங்கேயும் போக மாட்டார். தேங்க் காட் கல்யாணம் ஆகிடுச்சு, எப்படியோ என் டேவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இனிமேல் அவனால் எங்கேயும் என்னை விட்டு போக முடியாது. ஓகே நான் போயிட்டு உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஆள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டா அப்படியே அவருடைய வேலட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கார் கீ இருக்குல்ல ஃபிங்கரில் சுற்றின மாதிரியே கீழே வர. ஜேகே எங்கே போகிற, ஷாப்பிங் போகிறேன் டேட். என்ன திடீர்னு ஷாப்பிங், என்ன ஜேகே திடீர்னு ஷாப்பிங், கல்யாணம் ஆகிடுச்சு, என் ஒய்ஃபை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், என் ஒய்ஃபுக்கு எந்த திங்ஸுமே இல்லை, அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள், ஸோ நான் ஷாப்பிங் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் 2 அடி எடுத்து வைக்க. ஜேகே போதும் இனஃப் ஓகே, என்ன ஒய்ஃபு ஹஸ்பண்ட்டு உனக்கு என்ன வயசு அவங்களுக்கு என்ன வயசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டேட் ஏன் உங்களுக்கு டேப்பை பிடிக்கலன்னா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிடிக்கலன்னு சொல்லலை ஜேகே, உனக்கு என்ன வயசு, அட்லீஸ்ட் உனக்கு ஒரு 18 வயசு கூட ஆகலடா, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்க, ஸோ வாட், ஹீ இஸ் மை ஒய்ஃப், ஐ எம் ஹிஸ் ஹஸ்பண்ட், டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் இன் தட் அப்படிங்கிற மாதிரி கேட்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஜேகே, பட் 18 வயசு ஆகிற வரையும் கொஞ்சம் வாழை அடக்கிட்டு பொறுமையாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஜேகேவா அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு அது போயிடுச்சு. அண்ட் போகிறாரு ஷாப்பிங் மாலுக்கு, அந்த பாடி கார்ட்ஸும் கூட போகிறாங்க. அவரா பின்னாடி பாடி கார்ட்ஸு ட்ராலியை தள்ளிக்கிட்டு வர்றாங்க. நம்ம ஜேகே முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு, பின்னாடி அந்த 2 பாடி கார்ட்ஸும் அந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டு அப்படியே வர்றாங்க கூடவே. இப்போ ஜேகேவா எல்லா செக்ஷனும் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு நம்ம டேக்கு ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு போகிறாரு. போயிட்டு டேவுடைய சைஸ்லாம் நம்ம ஜேகேக்கு ஆல்ரெடி தெரியும், அது பார்க்குறாரு. விலையெல்லாம் எதுவும் பார்க்கல மனுஷன், இந்த ஷர்ட் நல்லாயிருக்கும், ஓகே இது நல்லாயிருக்கும், இது மேட்சிங்காக இருக்கும் இந்த பேண்ட்டு இந்த ஷர்ட் அப்படின்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேக்கில் இருக்கும் இல்லையா, அந்த ஷர்ட்டு மொத்தமும் இது அதுன்னுட்டு ரேட்டெல்லாம் பார்க்கல, கிளாத் அவருக்கு பிடிச்சிருக்குதா எடுத்து அந்த ட்ராலியில் போட்டுக்கிறாரு. அண்ட் அடுத்து இப்போது ஷர்ட் வாங்கினாக்கா பேண்ட் வாங்கணும்ல, பேண்ட் செக்ஷனு அங்கே போனதும்
மொத்த பேண்ட்டும் லைக் என்னென்ன அவருக்கு பிடிச்சிருக்குதோ எது எது அவருக்கு நம்ம டேக்கு நல்லாயிருக்கும் மேட்சிங்காக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும்ன்ட்டு தெரியுதோ அத்தனையும் வலிச்சு வாரி அந்த ட்ராலியில் போட்டுக்கிட்டு அடுத்து பெல்ட்டு நீட்டு கிட்டத்தட்ட எத்தனை ட்ரெஸ் வாங்கினாரோ அதுக்கு டபுளாக பெல்ட் வாங்குறாரு அண்ட் டையு அண்ட் ஷூ சாக்ஸு கர்ச்சி ஃபேன் கீழேருந்து மொத்தமும் வாங்குறாரு. அண்ட் இப்போது அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல அங்கே போகிறாரு. லைக் இப்போ நம்ம டேக்கு லைட்டல் மேக்கப் போட்டாக்க மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல, ஹேர் கோம் பண்ணுறதுக்கு நம்ம டேக்கு புதுசாக ஹேர் ட்ரையரு அது இது நீட்டு எல்லாமே நம்ம ஜேக்கே வாங்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தா லட்சக்கணக்கில் போகுது அந்த செலவெல்லாம். நம்ம பாடி கார்ட்ஸ் அப்படி வாயை பொழந்துட்டு பார்க்க, ஆஹா மினி பாஸ் ஒரே நாளில் சொத்து பூரா அழிச்சிட்டு வரட்டுக்குது நம்ம பாஸ் இது அப்படிங்கிற மாதிரி அதுங்க ரெண்டும் நினச்சிக்கிட்டு வருதுங்க. அண்ட் இப்போது பில்லிங் செக்ஷன் போயிட்டு அப்படியே ஒரு பிளாக் கார்டு தான் எடுத்து நீட்டாரு. அப்படியே பில்லு பார்த்தா சரின்னு லட்சக்கணக்கில். நம்ம ஜேக்கேக்கெல்லாம் அதெல்லாம் கணக்கே இல்லை. இதெல்லாம் நம்ம டேக்கு பிடிக்குமா இது டேக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பேசாமல் இன்னொரு ஷாப்பிங் மால் போயிட்டு இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு போனால் பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மாலுக்கு வந்து கோக்குமாக்கம் மூளை எங்கெங்கேயோ வேலை செய்யுது. பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, பட் இருந்தாலும் ஓகே பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஓகே, பிடிக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் அவனே கூப்பிட்டு வந்து வாங்கிக்கலாமே, அவனை எங்கே வேணாலும் கூட்டி போக நான் தான் இருக்கனே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பில்லு பே பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்தா இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு சாக்லேட்டு அண்ட் நம்ம டேக் அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்கும்ல அது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ராபெரியில் அந்த மேலே கோட்டிங் போட்ட மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாரு. டேக் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நம்ம ஜேக்கேக்கு ஆல்ரெடி தெரியும். அது போயிட்டு அது எல்லாமே 1-2 இல்லை பல லைக் அப்படியே வாங்கினா ஒரு பாக்ஸோடு தான் வாங்குறது. அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு இப்போது வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் ஆகுறாரு. டைமிங் பார்த்தா கிட்டத்தட்ட இப்போவே ஈவினிங் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம ஜேகே வாங்கின திங்ஸ் எல்லாம் பாடி கார்ட்ஸை கூட நம்பி கொடுக்கல, மொத்தமாக அவரே தூக்கிட்டு அப்படி கீழே இறங்க, பாடி கார்ட்ஸை பாஸ் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு மொத்தமும் ஒருத்தரை நம்பி ஒன்றும் கொடுக்கல, மொத்தமாக வலிச்சு வாரி பீராஞ்சு எடுத்துக்கின்னு நம்ம ஆளையும் அப்படியே ஹாலில் உட்காந்துக்கிற அவங்க அப்பாவை கூட கண்டுக்கல எப்படிப்பா இருக்கிறீங்கன்னுட்டு, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நேராக டேவுடைய ரூமுக்கு தான், அவர் ரூம் பக்கத்தில் தானே, அங்கே போயிட்டு டே அப்படிங்கிற மாதிரி வாய் சொல்லுன்னா ரஃப்பாக இருந்தது. ஸ்வீட்டாக பேசா உள்ளே இருந்த ஒரு சவுண்டும் வரல. தூங்கிட்டானோ கூப்பிட்டு பார்ப்போம். டே நான் உனக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன பிடிக்கும்னு வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் போட்டுக்கிற அந்த பைஜாமாஸ் எல்லாம் இருக்கலாம், அது கூட நம்ம ஜேக்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாரு, இன்க்ளூடிங் இன்னோவேர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ஜேக்கே வாங்கிட்டு வந்திருக்காரு. லைக் அவருக்கு ஒரு ஆசை, நம்ம வாங்கிட்டு வந்தது நம்ம டீ போட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை. பட் உள்ளே இருந்து ஒரு சவுண்டுமே வரல. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு வேலை ரொம்ப கோவமாக இருப்பானோ நம்ம மேலே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ரூம்கெல்லாம் போவே இல்லை. ஆள் அங்கேயே வந்து திங்ஸ்லாம் அந்த டோர் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு நோ சவுண்டு, ஆழ்ந்த அமைதி மையான அமைதி தான் ரூம்குள்ளே இருந்து. சரி என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு அப்படி காது தூக்கி அப்படி காது போய் கதவு கிட்ட வச்சு கேட்க, நம்ம டேவுடைய சவுண்டு உள்ளேருந்து எதுவுமே வரல. நம்ம கேட்க என்ன பண்ணுவான் தூங்கிட்டானோ அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு நம்ம ஆள் விறு நேராக அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா கபோர்டில் தான் என்னதை தேடிட்டு இருக்காரு, கிடச்சி போச்சு. அண்ட் இப்போது என்னதுன்னு பார்த்தாக்கா ஸ்டெத்தஸ்கோப்பு. நம்ம டே வந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவார்ல, அது ரெகுலராக அவர் வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப் ஒன்று வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அது ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி இருந்திருக்கும். லைக் நான் ஸ்டோரிக்கு சொல்கிறேன், பட் ரியலி அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரியாது, ஓகேவா. அந்த மாதிரி ஒரு ஸ்டெத்தஸ்கோப் தான் அது. வந்து நம்ம டேக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுதான் எப்போவும் யூஸ் பண்ணி நம்ம ஜேக்கே பார்த்துருந்துருப்பாரு. நம்ம ஜேக்கேக்கு டேக்கு பிடிக்கும்னதுமே அவருக்கும் பிடிச்சிருச்சு. அதனால் எனக்கு இது வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி நம்ம ஜேக்கேக்கிட்ட இருந்து அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பே வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை வாங்கிட்டு வந்து பொதியல் பொக்கேஷமாக அப்படியே கபோர்டுக்குள்ளே அது ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு பூட்டியெல்லாம் வச்சுருந்துருப்பாரு, பாஸ்வேர்டு போட்டு. அண்ட் இப்போ தான் அதெல்லாம் தேடி எடுத்துக்கின்னு அப்படியே அதை கழுத்தில் மாட்டிக்கின்னு அதுக்கு வர மொத்தம் வர கொடுத்துட்ருக்காரு. இது என் டே வச்சு யூஸ் பண்ணது தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு இப்போ அப்படியே ஓடி வந்து அந்த கதவில் தான் வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு உள்ளே ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு புள்ள பார்த்து நிற்குது. பார்த்தா ஒன்றுமே கேட்கல, தூங்கிட்டானோ
இவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டெத்தஸ்கோப் போயிட்டு மறுபடியும் அந்த பாக்ஸில் வச்சு பூட்டிட்டு திரும்ப வந்து அங்கே தான் கதவுலேயே காதை வச்சுமா நின்றுட்டுருக்க. இந்த பக்கம் ஜெக்கியோடைய அப்பாவோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் கீழேருந்து. என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன், டேன்னு கூப்பிட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போது அவரும் எந்திரிச்சு அப்படியே மேலே வர்ற பார்த்தா நம்ம ஜேகே கதவுல தானே காதை வச்சு கேட்டுன்னுக்கிறாரு. ஏய் ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரிண்ணா அப்படின்னா ஆ நான் ஒன்றும் பண்ணலையே. ஏன் என்னாச்சு? நீ ஒன்றும் பண்ணாமலையா நீ போட்டே டோர்கிட்ட கதவில் காதை வச்சு கேட்டுன்னுக்கிற? ஏன் அதில் என்ன தப்பு இருக்குது? என் ஒய்ஃப் தானே, நான் என்னவோ பண்ணுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வாய் பேச ஜேகே அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. 24 மணி நேரம் அவனை போயிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் அவனுக்கு டென்ஷன் ஆகாமல் வேறு என்னடா ஆகும்? கொஞ்சம் நேரம் நீ இவ்வளோ பெருசாக ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுருந்துக்கிறல்ல, அவனும் கொஞ்சம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்ல. அந்த அறிவுரை எதுவுமே நம்ம ஆள் மண்டைக்கு ஏறவே இல்லை. நீ சொன்னால் நான் ஏற்றுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் நினச்சிக்கிட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது திருந்தாது பட்டாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜேகேயோடைய அப்பாவும் கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே கதையில் எதுவுமே மண்டைக்கு ஏறல. எனக்கு தெரியாது, எனக்கு என் டே பார்க்கணும், நான் இப்போ பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே டே அப்படின்னு கூப்பிட்டுருக்க. இந்த பக்கம் பார்த்தாக்க நம்ம டே ரூம்குள்ளே போனார்ல, பெட்டில் தான் படுத்து அப்படியே அழுதுட்டு இருந்திருப்பார். அப்படியே அழுந்த மாதிரி தூங்கிட்டார். நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கார். வெளியே கூப்பிட்றது அவருக்கு சவுண்டு கேட்கல உண்மையிலே உள்ள. அண்ட் இப்போது இந்த பக்கம் பார்த்தா அவர் கிட்டத்தட்ட டைம் ஈவினிங் ஆகிடுச்சுல்ல. அவர் வந்ததுமே இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே பாஸ் ஆகிடுச்சு. டேவுமே எந்திரிக்கல, ஜேகேவுமே வந்து அங்கேருந்து போகலை, அங்கேருந்து நவரவும் இல்லை. அண்ட் இப்போது 9 o'clock ஆகிடுச்சு நைட்டு. அண்ட் இப்போ அந்த மெய்ட் வராங்க, அந்த நானி வராங்க. அண்ட் ஜேகேப்பா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறியா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா ஏன்பா எனக்கு தான் வேண்டான்னு சொல்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம ஜேகே. அண்ட் இப்போ அந்த நானி அப்படியே கீழே வர்றாங்க. கீழே வந்து பார்த்தா ஜேகேவுடைய அப்பா டைனிங் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னா இந்த மாதிரி தான் ஜேகே சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அங்கே டோர் கிட்ட தான் உட்காந்துட்ருக்கான்னுட்டு. இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தா டேவுடைய டோர் இருக்கு இல்லையா, ரூம் டோர், அந்த ரூம் டோருக்கு சாஞ்ச மாதிரி தான், சவத்தில் இல்லை டோரில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஜேகேவோடைய அப்பாவா என்ன தான் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே மேலே எந்திரிச்சு ஜேகேட்ட தான் வர்றாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியல, வெளியே உட்காந்துட்ருக்கேன், என் ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் வரும்போது வரட்டும்டா, நீ வா, நீ வந்து சாப்பிடு, எப்போ பார்த்தாலும் அவனை பின்னாடியே நச்சரிச்சுக்கிட்டு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. போதும் கிளம்புறீங்களா? கிளம்புறது இருக்கட்டும், சரி கொஞ்சமாக வந்து சாப்பிட்டு வந்து மறுபடியும் இங்கே உட்காந்துக்கோவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. பட் நம்ம ஜேகேவா சாப்பாடு ஒன்று தான் கேடு, உள்ளே என் ஒய்ஃபு பட்னியாக இருக்கா, அவளை விட்டுட்டு நான் மட்டும் இங்கே சாப்பிட்ணுமா என்ன? அவன் சாப்பிட்லன்னா அந்த சாப்பாடு எனக்கும் வேணாம், நானும் பட்னியாகவே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த பக்கம் ஜேகேவுடைய அப்பாக்கா இது திருந்தாது அப்படின்ட்டு அவருமே வந்து என்னவோ பண்ணித்தள்ள அப்படின்ட்டு போயிட்டு அவருமே லைட்டாக தான் சாப்பிட்ருப்பாரு. அவருக்கும் மனசு இல்லை புள்ளியை விட்டு சாப்பிடுது. லைட்டாக சாப்பிட்டு அவருமே அவருடைய ரூமுக்கு போயிட்டாரு. இந்த பக்கம் ஜேகேவா அப்படியே அந்த கதவில் சாஞ்ச மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. லைக் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்க நம்ம ஜேகே நைட் டைமில் லைக் நம்ம டேக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னதும் நம்ம ஜேகே வந்து அந்த ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு ஒரு சாங் பாடிக்கிட்டே இருந்திருப்பார். அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம ஜேகேவுமே ஒரு லவ் ஃபீல் சாங் தான் பாடிட்டுருக்காரு. அவருக்கு அவர் கூட பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியலி என்னால் டேக்குக்கு இல்லாத ஒரு லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியாது. அண்ட் இப்போது ஜேகே அதே மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே லைக் ஒரு மிட் நைட்டுக்கு மேலே அந்த உட்காந்த மாதிரியே அந்த டோரில் சாஞ்சிக்கிட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் மார்னிங் ஒரு 7 ஆகுது. நம்ம ஜேகே அதுக்கப்புறம் நம்ம டேவை டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே தூங்கிட்டான் போல் அப்படின்ட்டு அவருமே விட்டுட்டு இருந்திருப்பாரு. அண்ட் மார்னிங் 7 ஆகிடுச்சு. இப்போது நம்ம டே வந்து எந்திரிக்கிறாரு. அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு, ட்ரெஸ்ஸஸ் எதுவும் இல்லை அவர்கிட்ட. இப்போது போகிறாரு, நேராக ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ரூம் டோர் அதை ஓப்பன் பண்ணுறாரு. ரூம் டோர் ஓப்பன் பண்ணது இந்த பக்கம் நம்ம ஜேகே டோருக்கு தானே சாஞ்சு உட்காந்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அவராக அப்படியே பேலன்ஸை ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே கீழே லைக் பின்னாடி மாதிரி விழ போக நம்ம டே வந்து அப்படியே பிடிச்சிட்டாரு. என்ன பண்ணுற நீ இங்கே? டே எந்திரிச்சிட்டியா நீ அப்படின்ட்டு நம்மால் மடமடங்கு எழுது. என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? டைம் என்ன ஆகுது அப்படின்ட்டு டைம் பார்த்தா 7 o'clock.
ஏன் டேட்டு என்ன 7 o'clock எழுந்துட்ட, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள அப்படியே கையை பிடிச்சி நம்ம டேவை இழுத்துட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்க. ஏ ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னா, நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்ல, டைம் பாரு 7 தான் ஆகுது, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நீ இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கே போகாத, நானே உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நானே பார்த்து பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக நம்ம ஜேகே சொல்ல, நம்ம டேக்கு ஜேகேவை திட்டவும் மனசில்ல, நம்ம வேண்டான்னு சொல்லவும் மனசில்ல. அப்படியே ஒரு மாதிரி ஜேகேயோட ஃபேஸே பார்த்துட்ருக்க ஜேகேயோட ஃபேஸு தூங்கி எழுந்தது அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. லைக் க்யூட்டாக பவுட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம ஜேகே தூங்கி எழுந்ததில். நம்ம டேக்கு அதெல்லாம் க்யூட்டாக தெரியுது. பட் இருந்தாலுமே சடனாக இந்த மாதிரி சின்ன பையன் நம்மளை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டானே அப்படின்ட்டு அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஒரு ரொம்ப சின்ன பையன் இன்னும் மேஜர் கூட ஆகலையே அப்படின்ட்டு அவருக்கு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஜேகே நல்லா கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படின்ட்டு ரூமெல்லாம் சுற்றி பார்க்க, ரூமில் திங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை இல்லையா, அதனால் அவருமா விறுவிறுன்னு வெளியே போகிறாரு. இப்போ தான் ஞாபகம் வருது வெளியே ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறது. அது அப்படியே பேக் லைக் அத்தனை பேக் இருக்கும், அது மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்து பெட்டில் வச்சுட்டு, டே இது எல்லாமே நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், எனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு போட்டுக்கோ, நீ போட்டுக்கிட்டே கிட்ட காட்டு, எனக்கு நீ அதை போட்டு காட்டணுன்ட்டு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சேக்கே அப்படின்ட்டு நம்மட்டே போ நீங்கள் நிற்காத போ அப்படின்ட்டு அப்படியே ஒரு டவலை எடுத்து கொடுத்து, போ உள்ளே போ, நீ ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெகே சொல்லிட்டு அங்கே இருக்க. பட்டே வா போன ஆள் மறுபடியும் ரிட்டன் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறாரு. அதில் அவர் கூட உண்டான இன்னர்ஸு அண்ட் வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த டவலையும் எடுத்துக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெகேவா ச்சே டவல் மட்டும் கட்டிட்டு வருவான்னு பார்த்தேன், ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. டவல் மட்டும் எடுத்து கொடுத்ததுக்கான காரணமும் அதுதான் போல். நம்ம டவலோடு வருவார், நம்ம ஏதாச்சும் வந்து லைக் கொஞ்சம் அவர் கூட வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளால் நினச்சிருந்துருப்பாரு. ஆவலை. அண்ட் இப்போது நம்ம டேவுமே குளிச்சுட்டு அழகாக ஹேரை ரப் பண்ண மாதிரியே அந்த ட்ரெஸ்ஸும் உள்ளே மாற்றிக்கிட்டு அப்படியே வெளியே தான் வராரு. இப்போ பார்த்தா நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா ஒரு க்ரே கலரில் ஒரு நைட் பேண்ட் மாதிரி போட்டிருக்காரு அண்ட் மேலே ஒரு பிளாக் டிஷர்ட்டு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தலை ஈரமாக இருக்குது, அப்படியே ஒரு டவலில் தொடச்சிக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்காரு காலையிலே நம்ம டே. அண்ட் இப்போது நம்ம ஜேகே வச்சக்கன்னு வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்க. இன்னுமா நீ வெளியே போகல? ஏன் டே நான் வெளியே போகணுமா? ஆமாம் வெளியே போ அப்படின்ட்டு நம்ம டே சொல்ல, நான்லாம் நீ என்ன சொன்ன, நீ என் ரூமில் இருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், நான் ஒன்றும் உன் ரூமில் இருக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேச்சு ஒன்று தான் அப்படின்ட்டு நம்ம தேவா, இங்கே பாரு ஜேகே போ உன்னோட ரூமில் போயிட்டு நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போ அப்படின்னா, ஏன் நான் ஃப்ரெஷ் ஆகாமல் நல்லா இல்லையோ? நல்லா தான் இருக்கப்போ, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போ, அதுதான் குட் ஹேபிட் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே நம்ம ஜேகேவை தள்ளிட்டு வந்து வெளியே விட, குட் ஹேபிட்டா? ஏன் நான் குளிச்சாதான் உனக்கு பிடிக்குமோ? ஆமாம் நீ குளிச்சாதான் எனக்கு பிடிக்கும் போ, சொல்லி கொடுத்துனுக்குறாங்க பாரு ஸ்கூலில், தூங்கி எழுந்து அப்படியே உட்காந்துனுக்குறான் அப்படிங்கிற மாதிரி கண்ட வார்த்தை 4 பேர்த்த கேட்டு போக, எனக்கெல்லாம் டெய்லி காலையிலே எழுந்த உடன் படிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, காலையில் எழுதவும் படிப்பு தான், அடுத்து ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கணும்ட்டு தெரியலையா? எங்கள் வாசப்படியிலேயே உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தமா, போயிட்டு குளிப்போ அப்படிங்கிற மாதிரி உள்ள டோர்க்குள்ளே வந்து கத்த, அவளை தானே இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகேவா மடன்னு ஓடி போயிட்டு பல்லு வாயெல்லாம் கழுவிக்கிட்டு அப்படியே ஒரு சின்ன காக்கா குளியலும் போட்டு அப்படியே அந்த தலையோட டப்புன்னு ஓடி வந்து திரும்ப நம்ம டோரை தான் தட்டிகிட்டு இருக்காரு. டேன்னுட்டு பட் காண்டாகுது, பட் இருந்தாலுமே என்ன வேணும் அப்படின்ட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணேன். நம்ம ஜேகே ஹேர் பார்த்து அப்படியே விட்டா தண்ணி எல்லாம் அப்படியே ஒளிவிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம டேக்கா அதை பார்த்ததுமே, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, ஃப்ரெஷ் ஆனதுமே ஹேர் ட்ரை பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் இது வரைக்கும் எனக்கு யாருமே பண்ணதில்லை தெரியுமா, நானே தான் பண்ணிப்பேன், எனக்கு ஒன் டே நீ பண்ணிவிட அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆழ்வர் பிட்ட போட, டேக்கா மறக்க முடியல, சரி வா அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்றாரு. ஏன்னா நம்ம ஜேகே பாவமாக அம்மட்டு க்யூட்டா
ரொம்ப இன்னசென்ட் ஃபேஸ், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூச்சை வச்சுக்கின்னு தான் கேட்குது புள்ள. நம்ம டேவால் அதை மறுக்கவும் முடியல. ஏன்னா அவருக்குமே அந்த ஃபீல் எல்லாமே இருந்திருக்கும். சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா லைக் எப்போவுமே அம்மா தொடச்சி விடுவாங்கள்ல தலையெல்லாம், அந்த மாதிரி தொடச்சி விடணுன்னுட்டு அவருக்குமே ஃபீல் இருந்திருக்கும். இப்போ ஜேகே சின்ன பையன், அவனுக்கு இன்னும் எவ்வளோ ஃபீல் இருக்கும்னுட்டு நம்ம டேவால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே உள்ளே கூப்பிட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு அண்ட் டவலை எடுத்துறப்பன்னு, எனக்கு இந்த டவல் வேண்டாம், எனக்கு அந்த டவல் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, வீட்டுக்குள்ளாரியே ட்ரெஸ் காய வைக்க, அந்த மாதிரி ஸ்டாண்டில் ஒரு டவல் தான் காஞ்சிட்ருக்கு, அதுதான் வேணும் அப்படின்னா, ஜேகே எனக்கு அதுதான் வேணும், இல்லைன்னா நான் தலையை தொடச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு உட்கார. டேக்கு மறுபடியும் ஒரு மறுவார்த்தை சொல்ல என்னன்னே தெரில. ஏன்னா அந்த டவலு நம்ம டே யூஸ் பண்ண டவல், இப்போ அந்த டவலில் தான் நான் தொடச்சிக்குவேன் அப்படின்றாரு. இப்போ டே எடுத்தது புது டவலு, இப்போ அந்த காஞ்சிட்ருக்க டவல் தானே டே யூஸ் பண்ணுது, எனக்கு அதில் தான் வேணும் அப்படின்னா போய் தொலைது அப்படின்ட்டு நம்ம டேவே போயிட்டு அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டவலை எடுத்துகிட்டு வந்து டேக்கு நம்ம ஜேகேக்கு தலையில் தொடச்சி விட, நம்ம ஜேகேக்கா வாய்ப்புற பல்லு அப்படியே அந்த டவலு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. டேவுடைய ஸ்மெல்லு அதில் நல்லாவே வருது. பா, இதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே நின்று தலையை தொடச்சிட்ருக்காரு. நம்ம ஜேகே பெட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம டேவுடைய ஹிப்பை சேர்த்தி அவர் ஹக் பண்ண மாதிரி நம்ம டேவுடைய ஸ்டொமக்கில் அவருடைய ஃபேஸை வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவா, என்ன பண்ணிகிட்ருக்க ஜேகே நீ? நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு க்யூட்டாக மேலே நிமிர்ந்து பார்க்க, தலையை தொடச்சாச்சு, கொஞ்சம் நவுறியா? அதுக்குள்ளே வா, இன்னும் கொஞ்சம் நேரம் தொட அப்படின்ட்டு ஆறுன தலையை இன்னும் கொஞ்சம் நீட்ட, முதல்ல தொடச்சாச்சு, ஃபஸ்ட்டு எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜேகேவை தள்ளி விட, இப்போ எப்பவும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே மனசு விட்டுறாதடா, அதுவும் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி மனசில் மறுபடியும் தைரியத்தை வள வச்சுக்கிட்டு, சரி ஓகே நீ நைட்டு கூட சாப்பிடல, வா உனக்கு பசிக்கும்ல, வா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு நம்ம டே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. நீ மட்டும் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிட்றேன், என்னால் உன்னை விட்டுட்டெல்லாம் சாப்பிட முடியாது, வா அப்படின்ட்டு தரன்னு நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. வான்னு கூப்பிட்டா நீ வந்துடுவியா, இப்போ வரலன்னா இப்படி தான் பிடிச்சி இழுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இழுத்துட்டு போக, டேக்கு எதுவும் சொல்ல, பின்னாடியே அவரும் போகிறாரு. அண்ட் டைனிங் ஹாலில் அவங்க அப்பா ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஜேகேக்கும் டேக்காகவும். அண்ட் கீழே வந்ததுமே குட் மார்னிங் அங்கிள் அப்படின்றாரு நம்ம டே. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேகேவை பார்த்தா அதெல்லாம் எதுவும் சொல்ல, அது பாட்டுக்கு சேர் இழுத்து போட்டு உட்கார நம்ம டேவா அப்படியே ஜேகேவுடைய அப்பாவை தான் பார்க்குறாங்க. ஜேகேவுடைய அப்பா ஜேகேவை தான் பார்க்குறாங்க. நம்ம டேக்கு புரிஞ்சிடுச்சு, என்ன ஜேகே உங்கள் அப்பாவுக்கு ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டியா? சொல்லணுமா, பின்னா தொலைகிறோம் சொல்லி அப்படின்ட்டு நம்ம ஜேகேவா அப்படியே அழகா உட்காந்து பிள்ளை எழுந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பு பக்கத்தில் வந்து சேர் விட்டு தள்ளி நின்ட்டு நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லுவாங்களே பவ் பண்ணி, அந்த மாதிரி பவ் பண்ணி குட் மார்னிங் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் ஜேகே அப்பாக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நான் பெத்த மாவனா இது அப்படிங்கிற மாதிரி. அந்த பக்கம் அப்படி கிச்சனில் பார்த்தா டம்ளரெல்லாம் கீழே உளுந்து உடையுது. அப்படி வெளியே பாடி காட்ஸை பார்த்தாக்க பூச்செடிக்கு தண்ணி பாய்ச்சதெல்லாம் ஆளுங்க மேலே தண்ணி பாய்க்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு ஷாக்கு. ஏன்னா ஜேகே யாருக்கும் குட் மார்னிங் சொல்லி பிறப்புலேருந்தே அவருக்கெல்லாம் பழக்கம் இல்லை. இப்போது நம்ம டே சொன்ன ஒத்த வேர்டில் வந்து இத்தனை ரியாக்ஷனு மாற்ற, நம்ம டே சொன்ன ஒத்த வேர்டில் இத்தனை ரியாக்ஷன் மாற நம்ம ஜேகே கிட்ட இருந்து இந்த ரியாக்ஷனை பார்த்தது அவங்கக்கிட்ட இருந்து அந்த ரியாக்ஷன் வருது. மேட்ஸ் எல்லாம் கையில் வச்சு இந்த கிளாஸு கையில் வச்சு இந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சி கீழே கொட்டிட்டாங்க. இந்த பக்கம் காய்ச்சி பார்த்தா அந்த பக்கம் வந்து தோட்டத்தில் இந்த கார்டனில் வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல, வெளியே கரெக்டாக என்ட்ரன்ஸ் கிட்டதெல்லாம் பாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்ததும் அப்படி ஆப்போசிட்டில் போகிற ஆளுங்க மேலெல்லாம் பாய்ச்சிட்டாங்க தண்ணி. நம்ம ஜேகே வந்து குட் மார்னிங் சொன்னதை பார்த்துட்டு உலக அதிசயண்டா சாமி, எட்டாவது அதிசயண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகேவுடைய அப்பா இல்லை, அவ்வளோதான் வாயை பொழுத்துட்டாரு. நான் பெத்த மகனா, நான் வந்து பொத்தி 16 வருஷம் வளர்த்து ஒரு சொன்னாலும் கேட்க மாட்டான். என் மருமக பிள்ளை வந்து ஒத்த வார்த்தையில் ஒத்த நாள்லேயே வந்து ஒத்த நாள் கூட இல்லை அரை நாள்லேயே என் பிள்ளைய வந்து கையாட்டி பொம்மையாக மாற்றிட்டானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, இவனா சரியான ஆள் போல், கண்டிப்பாக இவனுக்கு தான் சரியான ஆள் அப்படின்ட்டு நம்ம ஜேகேவுடைய அப்பா மனசில் நினச்சிக்கிட்டு, இதே பழக்கம் வரட்டும் ஜேகே அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் போனால் போதும்னு சொல்லியிருக்கேன், இதுவே எல்லாம் டெய்லி பழக்கமாக வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேவுடைய அப்பா பழக்கமாக வச்சுக்காதீங்க என்கிட்ட குட் மார்னிங் கேட்குறதுன்ட்டு வந்து நம்ம ஜேகே சொல்ல,
நம்ம டேவா ஜெக்கியை பார்த்து முறைச்சிட்டு, ஓ அப்போது நீ இனிமேல் குட் மார்னிங் குட் ஈவினிங் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படி தானே? ஆ டேட்டு நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குட் மார்னிங் நான் சொல்ல மாட்டேன் அப்படி நீ நினைக்கிறத நீங்கள் பழக்கமாக வச்சுக்காதீங்க. இனிமேல் டெய்லி நான் குட் மார்னிங் சொல்லுவேன். அது பழக்கம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை வந்து கண்ணு முன்னாடி திருப்பி போட, டேக்கா என்னவோ பண்ணு, குட் மார்னிங் சொல்லு. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கிற வழியை பாரு, டோருக்கு வெளியே உட்காந்துக்கிறதுக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆ சரி சரி, அப்படி வெளியே உட்காரக்கூடாது அப்படின்னாக்கா என் வீட்டுக்கு ரூம்குள்ளேயே விடலாமே. கனவுல தான் நடக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்ட்டு நம்ம டேவா இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட தான் ஆரம்பிக்க, முதல்ல நம்ம ஜெக்கி தான் நம்ம டீ தட்டில் தான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இது உனக்கு பிடிக்கல, இது நீ சாப்பிடு. இது உனக்கு பிடிக்கல, இது நீ சாப்பிடுன்னுட்டு எல்லா அத்தனையும் பேபி வாய்ஸ் தான். ரூட் வாய்ஸ் எல்லாம் எங்கே காணாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போது ஜெக்கியோடைய அப்பா அதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஏமாஹா அவதார் படத்தில் வர வித்தியாசமான ஆளுகளாட்டு வித்தியாசமாக பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் பார்த்துட்ருக்க. இப்போ ஜெக்கியோடைய அப்பா தட்டில் எதுவும் இல்லை ஃபுட்டு. இப்போ அந்த ஆண்டி இருக்காங்கள்ல, நானி ஆண்டி, அவங்க தான் வர்றாங்க. அந்த ஆண்டி ஃபுட்டு எடுத்து வைக்கலான்ட்டு போக, அதுக்குள்ளே நம்ம டேவா அம்மா அப்படின்னா நம்ம அந்த ஆண்டி தான் திரும்பி பார்க்குறாங்க. என்னப்பா அப்படின்ட்டு, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா. இல்லைப்பா டெய்லி நான் தான் பரிமாறுவேன். இல்லை ஆண்டி நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி அப்படின்ட்டு நம்ம டே சொல்ல, சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி ஜெக்கியோடைய அப்பாவை பார்க்குறாங்க. ஜெக்கியோடைய அப்பாவோ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை நோட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஆண்டியுமே ஓகேன்னுட்டு போயிட்டாங்க. அண்ட் இப்போது அந்த ஆண்டிக்கிட்ட பேசி நல்லா பேசி அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருந்த நம்ம டே அப்படியே சைடில் திரும்பி நம்ம ஜெக்கியை ஊருக்கு விட, நம்ம ஜெக்கியவா அத்தாடி நான் இல்லை அப்படின்ட்டு மூச்சு அந்த பக்கம் திருப்ப, என்ன அந்த பக்கம் திரும்புகிற, போ எந்திரிச்சு போயிட்டு உன்னோட அப்பாவுக்கு பரிமாறு போ ஃபுட்டை. நான் எதுக்கு பரிமாறணும், அதுக்கு தான் ஆண்டி இருக்காங்கல்ல. ஓ அப்போது நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா? யார் சொன்னா டேட்டு, நீ சொன்னால் எல்லாமே நான் கேட்பேன், இரு இந்த ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு மடமடன் ஓடி போய் பக்கத்தில் அவங்க அப்பா பக்கத்தில் மடமடன் ஓடி போயிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் நின்று, என் அப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் தானே இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு 2 கரண்டி சோறு அப்படின்ட்டு ஒரு 4 இட்லி ஒரு 4 தோசை ஒரு 4 பூரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் வாரி வாரி வைக்க, ஜெக்கி இவ்வளோ சாப்பிட முடியாது, கொஞ்சம் கம்மியாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திரும்ப ரிவர்ஸ் எடுத்து திரும்ப அதுலேயே வச்சுட்டு, சரி நாங்கள் குழம்பு சாம்பார் சட்னி வேறு என்ன அதோ விதமாக சட்னி இதாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு, டே இப்போ நான் பரிமாறிட்டேன் ஓகேவா, இப்போ நான் குட்டை மாறிட்டேனா அப்படிங்கிற மாதிரி டேவை பார்க்க, டேவா ஒரு லுக்கு அதுவும் உரப்பு தான். அண்ட் இப்போ அந்த லுக்குலேயே நம்ம ஜெக்கி புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இன்னும் நம்ம மாறணும் போல நம்ம டேக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே ஓடி வந்து மறுபடியும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மெதுவா அவருமே, டே நான் வேணா உனக்கு ஊட்டி விடுவா, தேவையில்லை நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்க. இந்த பக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்து ஜெக்கியோடைய அப்பாவுக்கு வானத்துலேருந்து பெய்கிற மழை அப்படியே ரிவர்ஸ் போராட்டுக்குது. ஏன்னா அத்தனை உலகத்தையும் ஒரே இடத்துல நடந்தால் எப்படி அவரால் ஏற்றுக்க முடியும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டேவா, அங்கிள் நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி பாட்டே நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா, ஜேகே நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கே பக்கத்து திரும்பி அவங்க அப்பா சொல்ல, ஸ்கூலுக்கா அதில் போக முடியாது, எனக்கு ஸ்கூலுக்கு போகிற மூடே இல்லை. என்ன ஜெக்கே சொல்கிற நீ, ஸ்கூலுக்கு போக மாட்டே நீ அப்படிங்கிற மாதிரி இப்போ டே சொல்ல, போகிறனே நான் ஹோம் ஸ்கூலிங் பண்ணலான்னு பிளான் பண்ணேன், ஒன்றும் கிளிக்க தேவையில்லை நீ ரெகுலர் ஸ்கூலிங்கே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, போகிறேன் அப்படின்ட்டு போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு பிள்ளை என்ன பண்ணிச்சு அப்படியே பவுட் பண்ண மாதிரி எந்திரிச்சு அது ரூமுக்கு போயிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் மாற்றிக்கிட்டு வருது. இந்த பக்கம் நம்ம டேவுமே அதே மாதிரி போயிட்டு அவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி தான் வராரு. அண்ட் இப்போது ஜெக்கியோடைய அப்பா தான் ஜெக்கியோவை கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளிட்டு அப்படியே கார்டு எடுக்கலான்னு போக, அப்படியே நம்ம ஜெக்கியோட அப்படியே வந்து முன்னாடி கையை நீட்டு நின்ட்டார். என்ன என் ஒய்ஃபுக்கு ஒரு பாய் கூட சொல்லாமல் அப்படியே கூட்டின்னு போகிறீங்க அப்படின்ட்டு, டே அப்படின்னு பக்கத்தில் அப்படியே வந்து நின்ட்டு, பாய் பத்திரம் யாராச்சும் பேசாத, முக்கியமாக அந்த நர்ஸுங்க இருக்குதுங்கள அது பிசாசுங்க, அதுங்கக்கிட்டாலும் பேசாத, அதுங்கெல்லாம் வலிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி பேசுதுங்க, நான் பேசினா மட்டும் பேசு நீ, நான் கால் பண்ண மட்டும் அட்டன் பண்ணேன், பட் யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணாததோ எங்கள் அப்பா பண்ண கூட அட்டன் பண்ணாத,
எனக்கு பிரேக் டைம் கிடைக்கும்போது நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்ட்டு நம்ம டேவுமே ஓகே சொல்கிறேன். சரி பாய் பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இல்லை நான் வேணா வந்து ஒன்று ட்ராப் பண்ணவா? ஒன்றும் தேவையில்ல, நானே போய்க்குவேன். அப்படியா, சரி ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிவிட்டு அப்படியே போட் பண்ணிக்கிட்டே போக ஜேகேவோடைய அப்பாவுக்கு இதெல்லாம் பார்க்க சிரிப்பாக வருது. நம்ம பையன் இவ்வளோ மாறுறானா அவனுக்கு பிடிச்சவனுக்காக அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருக்குமே ஒரு ஹாப்பி. அண்ட் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டேக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அண்ட் தேவுமே வந்து நிறைய பேசுகிறாங்க அவங்க அப்பா கூட, லைக் ஜேகேவுடைய அப்பா கூட பேசுகிறாங்க. அண்ட் ஜேகேவுடைய அப்பாவும் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு நம்ம டே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார், அதுக்குமே ஓகே சொல்லிவிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. அண்ட் அன்றைக்கி அப்படியே போகுது. டேவுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அண்ட் இப்போ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா டேக்கு லன்ச் டைம் இல்லை, சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்க ஜடான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா கேரியர் மூஞ்சி மறைச்சிட்ருக்கு. யாருன்னு பார்த்தாக்க நம்ம ஜேகே ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கு பிள்ளை. அப்படியே ஃபோன் பண்ணி அவங்க டிரைவருக்கு என்ன பண்ணியிருக்கோம்னாக்க ஸ்கூலுக்கே வர சொல்லிட்டு அண்ட் ஸ்கூல்லேருந்து நம்ம ஜேகேவை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் சொல்லி அந்த நானி இருக்காங்களா அவங்கக்கிட்ட சொல்லி டேக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு நம்ம ஜேகே. அண்ட் அதை அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி அது பேக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது அப்படியே அந்த கேரியர் எடுத்துக்கினேன் அப்படியே நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க நம்ம டேவை பார்க்க நம்ம ஜேகே. அண்ட் சடான்னு வர நம்ம ஜேகே வந்ததுமே நம்ம டேக்கில் காண்டாவது ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன், இவன் என்ன இங்கே ஆட்டம் போட்டுன்னுக்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க உனக்கு நான் லஞ்ச் கொண்டு வந்தேன், நீ கேன்டீன்லாம் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வா அப்படின்ட்டு பக்கத்தில் டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் போயிட்டு ஃபுட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகே நானே சாப்பிட்டுப்பேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் ஊட்டுவேன் அப்படின்ட்டு நம்ம டேவை உட்கார வச்சு நம்ம ஜேகே பார்த்து நம்ம டேக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு. நம்ம டேவுமே வேண்டான்னு சொல்லாமல் அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாரு. அண்ட் இப்போ நம்ம ஜேகேவுமே அப்படியே போயிட்டு கை கழுவ நீ சாப்பிட்டியா அப்படின்ட்டு கை கழுவிட்டு இருந்த நம்ம ஜேகே அப்படியே திரும்பி பார்க்க நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லை அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுது. என்னக்க இப்போ நம்ம டேக்கு ஜேகே ஊட்டி விட்டாரா, அதே மாதிரி ஜேகேக்கு டே ஊட்டி விடணுன்ட்டு ஜேகே ரொம்ப ஆசைப்பட்டு இருந்திருப்பாரு. இப்போ அது எதுவும் நம்ம டே சொல்லலை இல்லையா, லைக் எதுவும் செய்யலை, அதனால் ஜேகேக்கு ரொம்ப சேடாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாரு, அவர் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஜேகேவை அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அவர் எந்திரிச்சு நின்று இப்போ நம்ம ஜேகேக்கு ஊட்டி விட்றாரு. அண்ட் ஜேகேக்கு பார்த்தா வாய்ப்புறா பல்லு ஷையாவது ப்ளஷ் ஆகுது எல்லாமே ஆகுது. அண்ட் அவருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே டேட்டு நம்ம போகணுமா, பேசாமல் இங்கே நின்றுக்குவா, மரியாதையே ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு, இங்கே நின்றுக்கவா, ஈவினிங் வீட்டுக்கு தானே வரேன், நானும் வீட்டுக்கு தானே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன் தொலைகிறேன் போயிட்டு அப்படின்ட்டு நம்ம ஜேகேவா லைக் செம்மையாக பவுட்டு பண்ணிக்கிட்டே போகிறது பிள்ளைக்கு நம்ம டேவை விட்டு பக்கம் நகர மனசே இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம டே சொல்லிட்டாரேன்னுறதுக்காக அதுவும் ஸ்கூலுக்கு போகுது. அண்ட் ஈவினிங் எப்படா ஆகும்னுட்டு வாட்சை பார்த்துக்கினே உட்காந்துன்னு இருக்குது. நடத்துறது எதுவும் மண்டைக்கு ஏறினாலும் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து என் மண்டையில் ஃபுல்லாக டே இருந்தால் போதுன்ற அளவுக்கு இருக்குது நம்ம ஜேகேக்கு. அண்ட் அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம டேவுமே கிட்டத்தட்ட 6 o'clock அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வராரு. அண்ட் டே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜேகே வந்து வீட்டு வாசப்பள்ளி நின்றுக்கிட்டு இன்னும் வரல, பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னால் வரமானான்னு சொல்லிட்டான். ஏன் புருஷன் பிக்கப் பண்ணதான் என்னவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகேவா அப்படியே அந்த வாசப்படியிலே நின்றுக்கிட்டு வருவாரா நம்ம டே வருவாரா பொண்டாட்டி வருவானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்டையே பார்த்துட்டு இருக்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம டேவா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி கார் வந்திருக்கோம் அவரை பிக்கப் பண்ண. அண்ட் இப்போ அந்த காரில் தான் ஏறி உட்கார்றாரு. ஏன்னா ஈவினிங்கே நம்ம ஜேகே என்ன சொல்லியிருந்திருப்பாரு, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பட் நம்ம டே வேண்டாம், நீ ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் வந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இருந்தாலும் கேட்காம நம்ம ஜேகே கார் அனுப்பி விட்டுருந்துருப்பாரு, போயிட்டு டேவை கூட்டுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இப்போது கார் உள்ள என்டர் ஆனதுமே அவ்வளோதான், ஜேகேவை கையிலே பிடிக்க முடியல. வந்துட்டேன் டே வந்துட்டேன், எங்கள் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு அவருமே வந்து அப்படியே ஆர்வமாக வந்து வாசப்பள்ளியில் நின்றுட்டுருக்க. அண்ட் தேவி இப்போ தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம டேவை அப்படியே இறங்கி வர்றாரு. அண்ட் இப்போ ஜேகே டே கையில் வந்து ஒரு பேக் வச்சுருப்பார்ல, கோட்டு பேக் எல்லாம், அதெல்லாம் ஓடி போய் வாங்கிட்டு டே நீ ரொம்ப டயர்டாக இருக்கியோ, பார்த்தாவே தெரியுது, வா சீக்கிரம் வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவா, உனக்கு நான்
ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேக்கு சின்னதாக ஒரு ஸ்மைல். ஏன்னா இத்தனை வருஷ காலத்தில் இந்த மாதிரி அவரை வீட்டுக்கு வரும்பொழுது வந்துட்டியா உனக்காக நான் இது பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரமா அப்படின்ட்டு ஒருத்தரும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறது நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போது நம்ம ஜேகே தான் டேவுடைய கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளிவிட நம்ம டேவுமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. அண்ட் அவர் வெளியே வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம ஜேகே அந்த மில்க் ஷேக்கோடு வெளியே நின்றுட்டுருக்காரு. அண்ட் அதை பார்க்க நம்ம டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல், ஏன்னா இப்போது நம்ம ஜேகே கிட்டே சிரிக்கிறாரு. அவர் பண்ணுறதெல்லாம் டேக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஜோரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதனாலவே நம்ம டே வந்து அதெல்லாம் எதுவும் வெளியே காட்டிக்கல. அப்படியே ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு அதை அப்படியே குடிச்சு முடிக்க டம்ளர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கீழே வச்சுட்டு வந்துடுன்ட்டு புள்ள ஓடி போயிடுச்சு. அண்ட் கீழே டம்ளரை வச்சுட்டு மேலே போக ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன். ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு உனக்கு தோணலையா ஜேகே அப்படிங்கிற மாதிரி சாந்தமாக பேசிகிட்டு இருந்தது. சத்தமாக வாய்ஸ் வர இந்த போகிறேன், எப்போ பார்த்தாலும் திட்டிக்கினே இருக்கிறான், கொஞ்ச நேரமாச்சும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா எங்கே எப்போ பார்த்தாலும் கத்திக்கினேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து பெனாத்திக்கினே போக நம்ம டேக் அதை பார்க்க சிரிப்பாக வருது. பட் இருந்தாலும் அவருமே அப்படியே புக்கை எடுத்துகிட்டு அப்படியே என் புக்கை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டாரு, படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இந்த பக்கம் நம்ம ஜேகே போனார்ல, ஜேகே போயிட்டு அவருடைய ரூமுக்கு போயிட்டு புக் எடுக்கவும் மனசில்லை, படிக்கவும் மனசில்லை, அசைன்மெண்ட் பண்ணவும் மனசில்லை. மனசு முழுக்க நம்ம தான் ஐயோ அனுப்பிட்டானே இது முடிச்சாதான் சீக்கிரம் போக முடியுமோ அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து ஒரு வெறி ஆயிட்டு அப்படியே எடுத்து ஆரம்பிச்சிட்டாரு படிக்கிறதுக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அசைன்மெண்ட் கடன்ட்டு 1 மணி நேரத்தில் எழுத வேண்டியது 1/2 மணி நேரத்தில் எழுதிட்டு படிச்சிட்டாரு. அண்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணிக்குள்ளே வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நம்ம ஜேகேவை ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கடன் ஓடி போயிட்டு நம்ம டேவுடைய ரூமை தான் ஓப்பன் பண்ணுறாரு. பட் டோர் லாக்கு. என்ன இவன் எப்பவும் லாக்கு பண்ணி வைக்கிறான், ஏன் நான் இருந்தால் தான் என்னவா, நான் போய் என்ன பண்ணிட்டு போனா, நானே சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கேன் அப்படின்ட்டு பின்னாடி நிற்கிற அவங்க அப்பா. ஏன்னா அவங்க அப்பா என்ன 2 பேரையும் ஆளையே காணோம் அப்படிங்கணும்னு நினச்சிக்கிட்டு மேலே வந்திருப்பாரு. இப்போ சின்ன பையன் அப்படின்றதும் அவங்க அப்பாவா, ஆமாம் சின்ன பையன் பண்ணுற வேலையாக பண்ணி வச்சுருக்க, 16 வயசுலேயே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஜேகே அப்படின்ட்டு ஜேகே பயந்துட்டாரு. என்ன ஜேகே என்ன பண்ணியிருப்பாருன்னா டேபிளில் என்ன பண்ணுறாருன்னுட்டு அந்த ஹோல் இருக்குல்ல, சாவி போடுற ஹோல் டோரில், அதில் போயிட்டு அப்போ தான் வந்து பார்க்கலான்னுட்டு கீழே குனிஞ்சிருப்பார். ஜேகேயோட அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்குள்ளே ஜேகே பயந்துட்டார். என்னப்பா அப்படின்ட்டு அப்படி க்யூட் வாய்ஸ் வர, என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்க ஜேகே? ஒன்றும் பண்ணலையே, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கீழே நட, சாப்பிட்டு வந்து படுத்து தூங்க நட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேட்டை உள்ளே இருக்கான், அவன் இன்னும் வெளியே வரல, அதை கூப்பிட வந்தேன், எனக்கும் தெரியும் சாப்பிட்ணுன்ட்டு, நீங்கள் போங்க நான் கூட்டின்னு வரேன் அப்படின்னா, உன்னாலாம் நம்ப முடியாது, நானே கூப்பிட்டுக்கிறேன் ஒரு அப்படின்ட்டு ஜேகேவை தள்ளிட்டு ஜேகேவுடைய அப்பா டே அப்படின்னா அங்கிள் அப்படின்ட்டு நம்ம டேவுமே வந்து ஓப்பன் பண்ண டோரா. இப்போ தான் நம்ம டே பார்க்குறாரு ஜேகேவை, என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் இங்க அப்படின்ட்டு. டே சாப்பிட போகலாம்ப்பா அப்படின்னா ஓகே அங்கிள் போகலாம் அப்படின்ட்டு நம்ம டேவுமே வராரு. டேவு ஃபாலோ பண்ண மாதிரி பூனை குட்டி போட்டாக்க அப்படியே சுற்றி வருமே வீட்டை அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு நம்ம ஜேகே பின்னாடியே வர்றாரு. நம்ம டே பின்னாடி வால் பிடிச்சின்னு அன்னைக்கு டின்னருமே முடியுது. அண்ட் இப்போ டின்னர் முடிச்சது நம்ம டே வந்து அவருடைய ரூமுக்கு போக, டே ஃபாலோ பண்ண மாதிரியே நம்ம ஜேகே பின்னாடி போக, எங்கே வர்ற? ரூமுக்கு தான். ஏன்? நான் தான் சொன்னல ஜேகே, நான் என் ரூமில் இருக்கேன், நீ உன் ரூமுக்கு போ. நான் அட்லீஸ்ட் ஒரு ஓரமாக படுத்துக்குவா பெட்டில். பெட்டில் வேணாவா? கோச்சில் படுத்துக்குவா ஜேகே, தரையில் படுத்துக்குவா. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல டேட்டா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் டேக்கெல்லாம் காண்டாகுது. இந்த பக்கம் அத்தை கேட்டு நம்ம ஜேகேவுடைய அப்பாவுக்கு இன்னும் காண்டாயிடுச்சு. என்னது ஒரே ரூமு ஒரே பெட்டா அப்படின்ட்டு அப்படியே வந்து காது பிடிச்சிட்டு இருக்க. அப்பா என்ன பண்ணுறீங்க? நான் பண்ணுறது இருக்குன்னா நீ என்ன பண்ணிகிட்ருக்க
அவன் தான் சொல்கிறான்ல எனக்கு நான் தனியாக இருந்துக்கிறேன், எனக்கு தனி ரூம் வேணும்ன்ட்டு. நீ என்ன அவன் ரூம்லேயே 24 மணி நேரம் அங்கே தான் இருக்க நீ? பாதி என் ஒய்ஃபுப்பா. ஓ ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ்வளோதான். ஜெக்கி அப்பாக்களுக்கு செமையாக காண்டாகுது. போட ரூமுக்கு போட உன் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜெக்கே ஒரு ரூமுக்கு போ காலைல பேசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டேவும் சொல்ல, போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டார். அண்ட் இப்போது ஜெக்கியோடைய அப்பாவோ ஜெக்கியை ஒரு ரூமுக்கு இழுத்துன்னு வந்துட்டு, ஜெக்கே என்னப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசுங்க. நீ இந்த இயர் முடிச்சதுமே நான் உன்னை அப்ராட் அனுப்பலான்ட்டு இருக்கேன். என்ன எதுக்கு? இங்கே பாரு ஜெக்கி, நீ இன்னும் மேஜர் ஆகலை, உனக்கு இப்போ தான் வயசு 16 ஓகேவா? நீ மேஜர் ஆகிட்டு அங்கேயே ஹையர் ஸ்டடீஸு எல்லாம் முடிச்சுட்டு காலேஜுங்கெல்லாம் நீ அங்கேயே முடிச்சுட்டு வந்துடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முடியாது, என்ன நினச்சிட்ருக்கீங்க? டேவன் கிட்டேருந்து பிரிக்கலான்ட்டா? நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகே முடியாது, அண்ட் தட்ஸ் த ஃபைனல் ஓகே. மை காட் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம டேவ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். கொஞ்சம் தள்ளி வச்சாக்க லைக் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டில் ஒரு லவ் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்ன்ட்டு ஜெக்கியோடைய அப்பா நினைக்கிறாரு. பட் ஜெக்கிக்கு அது புரியல. அவருக்கு 24 மணி நேரம் நம்ம டே கூட தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இப்போது சரி ஓகே, இன்னும் 2 டேஸுக்கு அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்டெல்லாம் கிடையாது, ஏன்னா உன்னுடைய மேரேஜை ரிஜிஸ்டர் கூட பண்ண முடியாது ஓகே. ஸோ கார்டனில் சிம்பிளாக ஒரு மேரேஜ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிஜமாவா? ஓகே டேட் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்கவா ஹாப்பியில் ஓடி வந்து அவங்க அப்பா கட்டி பிடிச்சி கண்ணத்துலலாம் கிஸ் பண்ணேன். ஆமாம், அவனுக்கு ஏத்தாட்டம் பண்ணாக்க இதெல்லாம் பண்ணுவான், இல்லைன்னா அப்படியே சண்டைக்கு வரைஞ்சி கட்டின்னு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, சரி ஓகே அது வரையும் டேவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனுக்கும் மேலே ஃபீலிங்ஸ் வரணும்டா, அப்போ தான் நீ பண்ணுறத எல்லாத்தையும் அவன் அக்செப்ட் பண்ணிப்பான் ஓகேவா? இல்லைன்னா கரிச்சு கொட்டிகிட்ருப்பான், நீ வாங்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல, அவன் கரிச்சு கொட்டுறதுக்கு தான் நான் இருக்கேன், அவன் என்ன பேசினாலும் அது நான் மட்டும்தான், அவன் திட்டினாலும் நான் தான், அவன் கொஞ்ச நாள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முத்தி போச்சு பைத்தியம் அப்படின்ட்டு அவங்க அப்பா போயிட்டு அவர் ரூமுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. அண்ட் இப்போ மார்னிங்காக எப்படா ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஜேகேவா பயப்பில் ஊருக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. அண்ட் ரெடி ஆகிட்டு தான் இப்போது நம்ம டேவுடைய ரூமுக்கு முன்னாடி எப்போ டோர் ஓப்பன் பண்ணுவான், எப்போ டோர் ரூம் ஓப்பன் பண்ணுவான்னுட்டு அப்படியே போனையாட்ட பதுங்கி நடந்துக்கிட்டு கிடக்க, நம்ம டேவா ஒரு 7:30க்கு மேலே தான் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகிட்டு தான் நம்ம டே டோர் ஓப்பனே பண்ணுறாரு. அண்ட் இப்போ டேவை பார்த்ததுமே அவள் தான் நம்ம ஆள் ஃபுல் ஃப்ளாட்டு, இன்னும் 2 நாளில் கல்யாணம் வேறு பண்ணி வைக்கிறேன்ட்டாங்களா, நம்ம ஆளை கையிலே பிடிக்க முடியல. அப்படியே ஓடி போயிட்டு ஆர்வம் தாங்காமல் ஓடி போயிட்டு நம்ம டே மேலே பாஞ்சு கட்டி பிடிக்க டே ஷாக் ஆகிட்டாரே. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஐயோ ஆர்வம் ஆயிடுச்சே, ஆர்வக்கோளாறில் கண்டது பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை டே, அது சும்மா தான், நான் உன்னை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா அதை ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் கட்டி பிடிச்சிட்டேன். பிடிப்ப அப்படின்ட்டு நம்ம டே சொல்ல, சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நமக்கு நாளான்னைக்கு கல்யாணம். வாட்? ஆமாம், அப்பா சொன்னார், சிம்பிளாக இங்கே தான் நம்ம கார்டன்லேயே வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு, உனக்கு ஓகே தானே? அதுக்கு என்ன இப்போ அவசரம்? என்ன அவசரம் சொல்கிற? நமக்கு தான் ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுல, இது நமக்கு 2வது கல்யாணம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே சொல்லணும் மட்டும் விட்டுரு வைப்பார் அப்படின்ட்டு நம்ம டேவும் சொல்ல, ஆமாம் விட மாட்டேன்னா, சரிப்பா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு அதே மாதிரி டேவோடைய அப்பா ஜேகேவுடைய அப்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ட் டேக்கு எடுத்து வச்சுட்டு பார்த்து ஜேகே பண்ணுறது இல்லை. நம்ம ஜேகேவுடைய அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம பையன் ரொம்ப மாறிட்டான், முன்ன மாதிரி யார்கிட்டையும் அவ்வளோவா கோவப்படுறதில்ல, முன்ன மாதிரி சண்டை பிடிக்கிறதில்ல, இப்போ சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு, நம்ம சொல்கிறத இல்லை டே சொல்கிறத கேட்டுக்கிட்டு ரொம்ப சாந்தமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு. அண்ட் நம்ம டேவுமே அதை நோன்னு சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இப்போது நாட்கள் அப்படியே நகருது. நம்ம ஜெக்கிக்கிட்ட இருந்து எந்த விஷயமே அந்த கேரிங்கில் மட்டும் ஒன்று கூட மாறல. கோவப்படுறதில்ல, பசங்கக்கிட்ட சண்டை பிடிக்கிறதில்ல, கோவப்பட்டு யாருக்கிட்டையும் கத்துறதில்ல. அவர் நம்ம டே என்ன சொல்கிறாரோ அது கண்ணை மூடிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே பண்ணுறா.
மாதிரி மாறிட்டாரு நம்ம ஜேகே. அண்ட் டேக்குமே இது எல்லாமே நல்லாவே தெரியுது. லைக் மார்னிங்கில் எந்திரிச்சதுமே குட் மார்னிங் டே ஐ லவ் யூ அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது. ஆஃப்டர்நூனில் வந்து இந்த பிரேக் டைமில் இருந்தால் கூட குட் ஆஃப்டர்நூன் டே ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ கிஸ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுற எமோஜியெல்லாம் அனுப்புறது. அண்ட் நைட் டைமில் டே நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு லைக் இப்போது அந்த டோருக்கு வெளியவே உட்காந்துட்டு தூங்குறது. அண்ட் இது எல்லாமே டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம டே அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம ஜேகே அவருடைய ரூமில் தூங்கவே இல்லை. எப்போவும் டேவுடைய ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் டோருக்கு வெளியே தான் தூங்கிட்டு இருப்பார். அது நம்ம டேக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட இப்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 month ஆகிடுச்சு. எத்தனை டைம் ப்ரப்போஸ் பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் நம்ம டேக்கு அது வந்து இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்ட்டு எதுவும் தோணலை. லைக் அவரால் வந்து முடியல, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் நாட்கள் இப்போ 1 month ஆகிடுச்சு இல்லையா. அண்ட் இப்போது வெளியே பார்த்தா ரொம்ப மழையாக இருக்குது. அண்ட் தரையெல்லாம் பார்த்தா அந்த டைல்ஸ் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும்ல மழை டைமில். அண்ட் இப்போ டே பார்க்குறாரு இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே அந்த டோரு பார்க்குறாரு. டோருக்கு கீழே நம்ம ஜேகே உட்காந்துட்ருக்கிறது நம்ம டேக்கு நல்லாவே தெரியுது. அவரால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவனுக்கு கோல்ட் ஆகிடும், அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்ட்டு நம்ம டேவால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது லைக் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே டோர் ஓப்பன் பண்ண டே என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் அடிபட்டுருச்சா, என்னாச்சு, ஏதாச்சும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமாக கேட்குற. ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க, உன் ரூமுக்கு போ. அதெல்லாம் முடியாது, நீ எங்கே இருக்கியோ நானும் அங்கே தான் இருப்பேன், நீ போயிட்டு தூங்கு போ, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஏதாச்சும் வேணும்னா நான் என்கிட்ட சொல்லு, ஒரு சத்தம் போடு, நான் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன். நீ போயிட்டு பெட்டில் படுத்துக்கோ போ அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவை உள்ளே போக சொல்ல. பட் டேவால் அது லைக் முடியல, அது ஏற்றுக்க முடியல. இல்லை நீ ரூமுக்கு போ, முடியாது நான் இங்கே தான் இருப்பேன், நீ தான் என்ன ரூம்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டுல, பரவாயில்ல நான் உன் ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிறேன், நீ போயிட்டு தூங்கு அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து படு. இல்லை நீ திட்டுவ. திட்ட மாட்டேன் படு. படுன்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு போய் டோரை லாக் பண்ணிட்டு வந்து அப்படி நம்ம ஜேகேவை அந்த பெட்லேயே படுக்க வச்சுட்டு போர்வையில இழுத்து போற்றி விட்டுட்டு நம்ம டேவா இன்னொரு சைடில் பெட்டில் போயிட்டு படுத்துட்டு அவரை போற்றி படுத்துட்டாரு. இப்போது ஜேகேக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அண்ட் அப்படியே சைடில் திரும்பி நம்ம டேவை பார்க்க நம்ம டே வந்து கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு தூங்குற மாதிரி. பட் நம்ம ஜேகேக்கு தூக்கம் வரல. அப்படியே டே பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு ஒரு ஃபிங்கர் எடுத்து லைக் இப்போ டேவை டச் பண்ணுற மாதிரியே அவருடைய ஃபேஸு லைக் அவருடைய ஃபோர்ஹெட்டு, ஐஸு, நோஸு அண்ட் லிப்ஸு, ஜா லைன் இந்த மாதிரியெல்லாம் வந்து லைக் ஃபேஸில் டச் பண்ணல, காற்றுலேயே வந்து தொட்டு பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி காற்றுலேயே தடவிட்டுருக்க. நம்ம டேக்கு இது எல்லாமே ஒரு மாதிரி என்னவோ யாரும் நம்மளை பார்க்குறாட்டுமே இருக்குது அப்படின்ட்டு கண்ணு மூடி படுத்துட்டு இருந்த ஒரு கண்ணை திறந்து பார்க்க நம்ம ஜேகே இந்த மாதிரி காற்றுலேயே கையாசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கு ஜேகே? ஒன்றும் இல்லை, சும்மா கோசு பறந்தது அதான் பிடிக்க பார்த்தேன். பிடிக்க பார்த்தியா? இல்லை அடிக்க பார்த்தேன். சரி தூங்கு அப்படின்னு தூங்கிட்டேன் அப்படின்ட்டு கண்ணு மூடி படுத்துட்டாரு நம்ம ஜேகே. அண்ட் இப்போ பண்ணுறது எல்லாம் நம்ம டேக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. அண்ட் இப்படியே போகுது. கிட்டத்தட்ட வந்து டே தூங்கிட்டாரு. நம்ம ஜேகே என்னமோ பண்ணிட்டு போகட்டும், எனக்கு டைம் இல்லை, எனக்கு நாளைக்கு டியூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம டே தூங்கிட்டாரு. பட் ஜேகேக்கு தூக்கம் வரல. டேவை பக்கத்தில் வச்சுக்கின்னு என் பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கின்னு எப்படா நான் தூங்குறது சாமி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவரா வச்ச கண் எடுக்காமல் நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இப்படியே வந்து மிட் நைட் வரையும் போயிடுச்சு. அண்ட் இப்போது டே புரண்டு படுக்க இப்போ நான் வந்து நம்ம ஜேகே மேலே தான் அப்படியே ஒரு கையை எடுத்து போட ஜேகேக்கு மூச்சே நின்று போச்சு, என்ன பண்ணிட்டான் இவன் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அவருக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் அப்படியே இன்னொரு காலையும் தூக்கி நம்ம டே போடுறாரு மேலே. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. இதாண்டா சாக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஜேகேவா இது போதுமே, எனக்கு இது போதுமே, வேறு என்ன வேண்டும்
அப்படின்னிட்டு இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வந்த சான்ஸை விட்டுறோம்னா நான் அப்படின்ட்டு இறுக்கமாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு அவருமே வந்து ஒரு ஹாப்பியில் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம டே தான் ஃபுல்லாக ஓவரான மாதிரி நம்ம ஜெய்கே மேலே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜெய்கேக்கா பயங்கர ஹாப்பியில் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவா என்னெல்லாம் நடக்குது இங்கே, நான் எப்படா இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்து பார்த்தா ஜேகேயோட செஸ்ட்டு. ஐயோ நான் தான் வந்து இவன் மேலே படுத்துட்டேனா, ஐயோ கடவுளே அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக ஜேகேயோடைய கையெல்லாம் எடுத்து விட்டு நம்ம டே ரெஸ்ட் ரூம்க்கே ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டு நடுவில் நின்றுக்குன்னு ஐயோ 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 இதெல்லாம் பண்ணிட்டனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கணத்தை அடிச்சிட்டு இருக்க. கண்ணமெல்லாம் சவந்து போச்சு நம்ம ஆளுக்கு. ஓகே டே அது நீ தூக்கத்தில் பண்ணிட்ட, இட்ஸ் ஓகே நோ இஷ்யூஸ் அப்படின்ட்டு நம்ம ஆள் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரேன். அண்ட் வெளியே வந்தால் இப்போ நம்ம டேக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. அண்ட் ஃபோன் கால் வந்ததுமே நம்ம டேவுடைய ஃபேஸ் மாறி போச்சு. என்ன 1 வீக்கா? ஓகே நோ ப்ராப்ளம், ஓகே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் அந்த ஃபோன் ரிங் ஆனதுமே நம்ம ஜெய்கேவுமே அப்படியே எழுந்திருப்பார். எழுந்த டே ஃபேஸ் தான் மார்னிங் எழுந்ததுமே ஆஹா இந்த கண்கொள்ளா காட்சிக்கு தானடா இத்தனை நாளில் காத்துனது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே அப்படியே டே ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காரு. டேவா என்ன பார்த்துட்ருக்க, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போ. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போகிறதுக்கு பதிலாக எழுந்து ஓடி போயிட்டு டேவுடைய ரூமுக்கு ஓடி போயிடுச்சு. டவல் காய வச்சுருந்துருப்பார்ல, அந்த டவல் எடுத்துக்கின்னு. என்ன நடந்ததுங்க? நான் அவர் ரூமுக்கு தானே போக சொன்னேன், எதுக்கு ஏன் ரூமுக்கு போகிறேன், ஏன் ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் போகிறான் அப்படின்ட்டு நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ளே டோர் லாக்கு. வரட்டும் அவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம ஜெய்கேவை உள்ளே போயிட்டு குத்தாட்டமே ஒரு ஆட்டை போட்டு முடிச்சிட்டாரு. ஏன்னா அம்மட்டு ஆனந்தம் டே வந்து ஜெய்கே செஸ்ஸில் தூங்குனது வேறு, கட்டி பிடிச்சிருந்தது வேறு, இப்போ மார்னிங் எந்திரிச்சதுமே டே ஃபேஸில் தான் முடிச்சது வேறு, இத்தனையும் ஒரே நேரத்தில் நடக்க. பக்கத்தில் வந்து டவல் தான் இருக்குது, அதுவும் டேவுடைய டவல், டே டவலெல்லாம் கட்டி பிடிச்சிக்கணும், டவலுக்கெல்லாம் முத்தம் கொடுக்க. டேவுடைய வாசனை ஐயோ 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 அப்படின்ட்டு ஹஸ்கிலெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம ஆள் வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்படியே குளிச்சுட்டும் வராரு. இப்போ பார்த்தா நம்ம ஜேகேவுடைய ட்ரெஸ்ஸஸ் எதுவும் இங்கே இல்லை இல்லையா, அதனால் டவலை மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு வர. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து அப்படியே லைக் இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிற்க இதை பார்த்ததுமே நம்ம டே அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. என்ன இவ்வளோ நாள் நம்ம ஜேகே ட்ரெஸ் பண்ணி நம்ம டே பார்த்துருக்காரு, ட்ரெஸ்ஸு லைக் போடாமல் லைக் ஷர்ட்டெல்லாம் போடாமல் இதுவரையும் நம்ம டே பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக செஸ்ட்லலாம் டேட்டூஸு அண்ட் அந்த பியர்ஸ் பண்ணிக்கிறதெல்லாம் அந்த குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிங்காக அந்த பியர்ஸிங் வேறு அதில் அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. 6 பேக் வேறு, 8 பேக் வேறு நம்ம ஆளுக்கு. டே அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேங்க ஜேகே, குளிச்சுட்டு வந்தால் இப்படி தான் வருவியோ, ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரணும் தெரியாதோ? என் ட்ரெஸ் எல்லாம் அந்த ரூமில் இருக்குது, பரவாயில்ல போய் மாற்றிக்கோப்போ அப்படின்ட்டு நம்ம டேவா அப்படியே தள்ளிட்டு வந்து ஜேகே டோருக்கு வெளியே தள்ளி லாக்கே பண்ணிட்டாரு டோரை. கொஞ்ச நேரம் அவனை எப்படியாச்சும் இப்படியே இதையே காட்டி செடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா முடியல, எதுக்கும் யாரும் மயங்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஆள் அப்படியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மாற்றிக்கிட்டு வர்றேன். அண்ட் டைனிங் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது டேவா அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு சைலண்ட்டாக. அண்ட் அப்படியே சாப்பிட்ருக்கும் பொழுது அங்கிள் என்னப்பா டே சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லை அங்கிள், எனக்கு இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க. ஏன்னா மழை வந்துச்சு இல்லையா, இங்கே ஓகே பட் வில்லேஜ் சைட்லலாம் ரொம்ப மழை லைக் புயல் மாதிரிலாம் வந்திருக்கு போல். அங்கே இருக்க வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் போயிட்டு அங்கே கேம்பிங் மாதிரி போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வீக் கேம்ப் அங்கிள், நான் போகிறேன் இன்றைக்கி கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரிப்பா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ட்டு தான் நினச்சேன். ஏன்னா 2 நாளைக்கு அப்புறம் எனக்கும் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நானும் ட்ரிப்பு போகிறேன், அதுக்காக நானும் வந்து அந்த பிளேஸ்க்கு போகணும். நானும் வர கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் ஆகிடும்ப்பா அப்படின்னு சொல்ல. நம்ம ஜேகேவா மாறி டே அவங்க அப்பா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. என்னால் நடக்குது இங்கே, நான் குத்துக்காலாட்டு இங்கே ஒருத்தன் இருக்கிறேன், என்னை விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு போகிறேன்றீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்க்க. டே இல்லாத நேரத்தில் அங்கேயும் ஆட்டு போட்டுக்குன்னு திரியிறான்னு நினைக்காத, ஓகே, ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி ஜெய்கேவுடைய அப்பா சொல்ல. படித்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டே பக்கம் திரும்ப. டேலாம் எதுவும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா, இப்போ கேம்பிங் போகிறாங்க இல்லையா, அதனால்
அவருமே போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. பட் ஜேகேக்கு மனசே இல்லை நம்ம டே அனுப்ப. பட் ஆனாலும் போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு அவருமே லைக் அவருமே அப்படியே அந்த டோர்கிட்டே நின்றுட்டு நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சேட் ஃபேஸ் ஆகிடுச்சு. ஏன்னா மார்னிங் எந்திரிச்சதுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பார். பட் இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப சேடாக அந்த மாதிரி இருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் இப்போது அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டு நம்ம டேவை பேக் ஹேக் பண்ண நம்ம டே எதுவுமே சொல்லலை. அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீ போகணுமா டே? நானும் வேணும் கூட வரவா? தேவையில்லை, இங்கே இரு, நீ ஸ்கூலுக்கு போ, ஒழுங்கா பாடி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. சரி ஓகே, ஜஸ்ட் ஃபார் 1 வீக் தான், ஓகே நான் வந்துடுவேன். 1 வீக் தான்னு சொல்கிறா? அது 1 வீக், ஓகே 7 days. ஜஸ்ட் 1 day இல்லை 1 hour கூட என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. நீ 7 days என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறல்ல. ஜேகே, இது கேம்பிங், ஓகே நீ எல்லாம் அங்கே வர முடியாது. அது ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கும். ஏன்னா அது வில்லேஜ் சைடு, மலைக்கு மேலே அந்த மாதிரி மலைக்குள்ளே தான் இருக்காங்க போல் அவங்க. அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அது உனக்கு சேஃப் இல்லை, நீங்கள் இரு, நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவுமே சொல்ல. இப்போது டே வந்து திரும்பி சொல்லியிருந்திருப்பார். இப்போது பேக் ஹேக் பண்ணியிருப்பார் இல்லையா நம்ம ஜேகே, அது வந்து பேக் ஹேக்கை ரிலீஸ் பண்ண திரும்பி சொல்லியிருந்திருப்பார் நம்ம ஜேகேயோடைய ஃபேஸை பார்த்த மாதிரி. இப்போது ஜேகே ஒரு மாதிரி கண்ணு கல்லங்க ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. நானும் வரனே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்னால் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு கெஞ்சிட்ருக்கா. புரிஞ்சுக்கோ ஜேகே, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டே என்ன பண்ணுறாரு, அப்படியே நம்ம ஜேகேயோடைய தலையை ரப் பண்ணா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைக் மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் டே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரப் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரப் பண்ணி இருந்திருப்பார் ஒரு பாசமாக, ஒரு அஃபெக்ஷனேட்டாக. இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் நம்ம டே இந்த மாதிரி பண்ணலை. இது ஆஃப்டர் மேரேஜ் லைக் ஹக்கு அது கூட இல்லை, கையை கூட பிரித்து பேசியிருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ தலையை தடவி விடுறது நம்ம ஜேகேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி பண்ணி, இந்த மாதிரி தலையை தடவி விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல. ஓகே ஓகே அப்படின்ட்டு நம்ம டேவுமே அப்படியே நம்ம ஜேகேவுடைய தலையை தடவி கொடுத்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே நம்ம டேவுமே அப்படியே பேக் எடுத்துகிட்டு கிளம்ப நம்ம ஜேகேவுமே ஓகே அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே வராரு. ஏன்னா அவரால் போக வேண்டாம்னு சொல்ல முடியாது. கூட போனாக்க அது ஆபத்துன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணட்டும், பேசாமல் நீயும் போகாமல் நின்றுக்கோனாலும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு நம்ம ஜேகேவுமே பின்னாடி வந்து பாய் சொல்லி அவரையே வழி அனுப்ப. இந்த பக்கம் டேவுடைய ஃபேஸும் சேடாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஜேகேவுடைய ஃபேஸுமே டே போகிற வரையும் ஒரு நார்மலாக இருந்த பிள்ளை டே வந்து காரில் ஏறி கிளம்புனதுமே ஒரு மாதிரி கண்ணு கலங்க அது பாட்டுக்கு அது ரூமுக்கு போயிடுச்சு. இதை பார்க்குற ஜேகேவுடைய அப்பாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ என் பிள்ளை இப்படி மாறினா, இப்படி வந்து ஒரு வாரம் கேப் பண்ணி வந்து மருமக பிள்ளை போயிட்டானே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், ஒரே சரியாக ஒன்று வந்து ராவடி பண்ணிக்கினே இருந்தாக்க இப்படி தான் பண்ணுவான், கொஞ்சம் பிரித்து வச்சா தான் அதுங்களுக்கும் உள்ள என்ன ஃபீல் இருக்குன்ட்டு வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே சைலண்ட்டாக இருக்கார். அண்ட் டேஸ் அப்படியே போகுது. நம்ம ஜேகே சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல. டேவுடைய ரூமில் தான் இருக்கார், டேவுடைய பெட்டில் தான். அது டே எங்கே தூங்குவாரோ அந்த சைடில் தான் படுத்துட்டு அப்படியே அந்த பெட்ஷீட்டெல்லாம் ஹக் பண்ண மாதிரி, அந்த பில்லோஸ் ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூங்கிட்டுருக்காரு. அதெல்லாம் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு தூங்குறதில்ல. சரியாக தூக்கம் வரல அப்படின்னாலும் கண்ணை மூடி அப்படியே நம்ம அந்த டேவுடைய பெட்டில் தான் படுத்துட்ருக்காரு. அண்ட் ஃபோன் எடுத்து டேக்கு தான் மெசேஜ் பண்ணுறாரு. அது வந்து வில்லேஜ், சரியாக டவர் கிடைக்கல. அந்த மெசேஜ் அனுப்புறது எதுவுமே நம்ம டேக்கு சென்டும் ஆகலை. லைக் சென்ட் ஆனாலுமே அந்த டவர் அவங்க வந்து நெட்டு ஆன் பண்ணால் தானே, மொபைல் நெட் ஆன் பண்ணால் தானே அவங்க வந்து மெசேஜ் அங்கே ரிசீவ் ஆகலை. நம்ம ஜேகேக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் பண்ணுறாரு, ஸ்விட்ச் ஆஃபு, மெசேஜ் பண்ணுறாரு, அதுவும் போகிறதில்ல. என்ன பண்ணாலும் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட இப்படியே வந்து 1 வீக் போயிடுச்சு. அண்ட் 2 நாளைக்கு அப்புறம் ஜேகேவுடைய அப்பாவுமே அவருமே பிஸ்னஸ் ட்ரிப்புன்னிட்டு அவருமே கிளம்பிட்டார். அண்ட் இப்போது ஜேகே மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் அந்த மைட்ஸு காட்ஸ் இருக்காங்க வீட்டில். அண்ட் என்ன தான் இருந்தாலுமே ஜேகேக்கு முன்னாட்டே இருந்தபோது ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அண்ட் அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா டேக்கு அந்த மலை வாழ் மக்கள்கிட்ட தான் போயிருப்பாங்க நம்ம டே. லைக் அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்களே அந்த மலை அடிவாரத்தில்,
அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் போயிட்டு நம்ம அவருடைய டீம்மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அங்கே தான் கேம்ப் போட்டு, ஏன்னா அங்கே வந்து ரொம்ப மழை வந்திருக்கும். அவங்கெல்லாம் லைக் அந்த வீடெல்லாம் இடிஞ்சு போயிட்டு அந்த மாதிரி ரொம்ப நிறைய பேருக்கு அடிபட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அண்ட் நம்ம டேவையுமே ஒரு சப்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. ஒரு சைக்காலஜி டாக்டராக இருந்தாலும் அவங்க சப்போர்ட்டுக்கு வாங்க கூட ஹெல்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி அவரையுமே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அண்ட் அவருமே போயிட்டு அங்கே நிறைய பசங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, அங்கே இருக்கிற ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி தான் வந்து அவருமே வந்து அந்த 7 நாளும் அந்த மாதிரி தான் போயிருக்கும். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து கிளைமேட்டு நம்ம டேக்கு ஒத்துக்கலை. அங்கே ஒரு மாதிரி மலையாடி வாரத்தில் கொஞ்சம் குளிராக அந்த மாதிரி இருக்கும்ல, ஏற்கனவே மழை வந்தது வேறு. இந்த மாதிரி சில் கிளைமேட்டு நம்ம டேக்கு ஒத்துக்காமல் போயிட்டு ஒரு 4வது நாளே நம்ம டேக்கு வந்து ஒரு லைட்டாக கோல்டு மாதிரி வருது, அப்படியே ஜுரம் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹை ஃபீவர் ஆகிடுச்சு நம்ம டேக்கு. பட் இருந்தாலுமே கேம்பிங் முடிச்சுட்டே போயிடலாம் ஒட்டுக்கா அப்படின்ட்டு அவருமே டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பார். பட் அவராலவே முடியல. அண்ட் 7th டே 7 நாள் முடிஞ்சதுமே அவங்களுமே அங்கே கேம்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க சிட்டிக்கு. அண்ட் சிட்டிக்கு வந்ததுமே இப்போது டேவுமே அப்படியே ஒரு கேபை பிடிச்சி தான் வீட்டுக்கு வராரு. இப்போது ஜேகே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போது வராங்க, கார் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம ஜேகே கடகடன்னு எழுந்து கீழே தான் ஓடி வராரு. அதுக்குள்ளே நம்ம கேபில் இருந்து கீழே இறங்கி கேட்டுக்குள்ளே தான் நடந்து வராங்க. அண்ட் அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஓடி போயிட்டு கையில் இருக்க ட்ராலியெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜேகே பார்க்குறாரு. வேகமாக ஓடி வந்து அந்த கேட்டில் தான் லைக் அந்த வாசப்படியில் நின்று பார்க்குறாரு. பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. பட் ஃபேஸை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஓடி வந்து லைக் இப்போது உள்ளேருந்து வரும்போது ஸ்லிப்பரில் எதுவும் போட்டு வந்துருக்க மாட்டார். அவர் வந்த வேகத்தில் அப்படியே வெறுங்கால்லையே ஓடி வர்ற நம்ம டேவுமே அதெல்லாம் பார்க்குறாரு. இவன் எதுக்கு இப்படி ஓடி வருவான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம ஜேகே ஓடி வந்து இறுக்கமாக வந்து நம்ம டேவை கட்டி பிடிக்க, நம்ம டேவுமே அப்படியே ஒரு லைட்டாக ஹக் பண்ணுறாரு. அண்ட் இப்போது டேவை தொட்டு பார்த்ததுமே அந்த ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜேகே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளோ ஃபீவர் கொதிக்குது. என்னாச்சு டேட்டு, ஏன் இவனுக்கு இவ்வளோ ஃபீவராக இருக்குது, நீ ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நீ வா அப்படின்ட்டு நீங்கள் அந்த ட்ராலி எடுத்துகிட்டு அங்கே ரூமில் வச்சுருங்க, டே ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம டேவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஹாட் வாட்டர்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு, உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் அப்படின்னா நம்ம டேவுமே ஓகே அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு அந்த பாத் டப்பில் தான் உட்காராரு. அந்த ஹாட் வாட்டரில் உட்காரும்போது தான் அவருக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றேன். வெளியே வர்றதுக்குள்ளே நம்ம ஜேகே அவருக்கு உண்டான கஞ்சி அண்டு டேப்லெட்ஸு எல்லாமே ரெடியாக வச்சுருக்காரு. அண்ட் வெளியே வந்து லைக் இப்போ டேவுடைய தலையெல்லாம் நம்ம ஜேகே தான் அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு தொடச்சி விட்றாங்க. அண்ட் அந்த டயரில் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே மெதுவாக ஜேகேவுடைய ஸ்டொமக்கில் தான் அப்படியே தலையை சாய்ச்சி வைக்க ஜேகேக்கா பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே தலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இந்த அப்படிங்கிற டே இந்த கஞ்சி குடிச்சிக்கோ கொஞ்சமாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேணாம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல, நீ கூடி அப்படின்ட்டு மெதுவாக ஊதி நம்ம ஜேகே தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டேக்கு. அண்ட் கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நம்ம படுத்திட்டாரு. அண்ட் டேவை போற்றிட்டு லைக் டேக்கு அந்த பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு டேவுடைய நெத்தியில் அந்த ஈர டவலை வைப்பாங்கள்ல, நெத்தியில் ஈர டவலை வச்சுட்டு ஜேகேவும் அப்படியே பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்ருக்காரு. அண்ட் கொஞ்சம் நேரம் போகுது. டேக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபீவர் அதிகமாகிட்டு லைக் குளிர ஆரம்பிக்குது. அவருக்கு அந்த குளிர் தாங்கலை. அண்ட் இப்படியே வந்து கை காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆக ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவராக இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட் இன்னொரு பெட்ஷீட் அப்படின்ட்டு போற்றி பார்க்குறாரு. பட் அவரால் குளிர் மட்டும் தாங்க முடியல. அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணிட்டாரு, ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அப்படியே மெதுவாக டேவுடைய பக்கத்தில் வந்து படுக்க, நம்ம வந்து அந்த பாடி ஹீட்டுக்கு நம்ம ஜேகேவை இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஹக் பண்ண மாதிரி படுத்துட்ருக்காரு. அண்ட் இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு நம்ம அவருடைய ஃபேஸ் அப்படியே அந்த செஸ்ட்டில் புதைச்சி வச்ச மாதிரி படுத்துக்கிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த தூக்கத்துலேயே சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹக் பண்ணிகிட்ருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தா நம்ம அந்த பாடி ஹீட் நம்ம ஜேகேவாலையும் தாங்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜேகே என்ன பண்ணுறாரு, ஈர துணி எடுத்து நம்ம ஃபேஸெல்லாம் தொடச்சி விடுறது, கை காலெல்லாம் தொடச்சி விடுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அந்த துணி மாற்றுறது, அந்த ஈர துணி அந்த நெத்தியில் போடுறது மாற்றுறது அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காரு.
அண்ட் ஃபைனலாக அவராலையுமே வந்து லைக் எவ்வளோ நேரம் பண்ணாலும் ஃபீவர் மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பக்கத்தில் போயிட்டு படிக்கிறது மறுபடியும் நம்ம டே பக்கத்தில் டேவா அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜேகேவுடைய நெக்கு கிட்ட தான் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ப்ரீத் பண்ண முடியாமல் அதுவெல்லாம் நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி ஹாட்டாக அவருக்கே ஃபீல் ஆகுது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்குமே ஒரு மாதிரி கண்ட்ரோல் இழந்த மாதிரி நம்ம டேவுடைய லைக் லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்க அண்டு டேவுமே பேக் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் கொஞ்ச நேரம்னிட்டு ஃபுல்லாக ப்ளே பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே லைக் ரொம்ப அந்த இன்டிமேட் சீன் அந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜேகே கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு ஓகே நோ இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவருமே அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு லைக் ரொம்ப இன்டிமேட்டாக போயிருந்திருப்பேன். ஜஸ்ட்டு கிஸ்ஸிங் அந்த மாதிரி தான் போயிருந்திருக்கும். அண்ட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு நம்ம ஜேகே. அண்ட் இப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்னிட்டு நம்ம டேக்கு ஃபீவர் குறையவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுக்குள்ளே ரொம்ப லைட்டாகிடுச்சு நம்ம டேக்கு ஃபீவர். அண்ட் இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜேகேக்கா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அந்த கிஸ்ஸிங் தான் ஞாபகம் வருது. ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தாக்கா எல்லாம் நடந்துனுக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரே மிதப்பு கனவு வேறு. அண்ட் ஒரே ப்ளஷ்ஷு, ஒரே வந்து புன்னகை, மூஞ்சாலாம் ஒரே அந்த சிகப்பு, வெக்கத்தில் சிகப்பு. அண்ட் இப்படியே இருக்க மார்னிங்காவது நம்ம டே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, லைட்டாக ஃபீவராக இருக்குது. மற்றபடி வந்து ஹை ஃபீவரில் குறைஞ்சிச்சு. அண்ட் இப்போது நம்ம டேக்கு வந்து சரியாக லைக் நடந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் அது கனவோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு டே இருக்கார். பட் அது நடந்தது நினச்சோம். அண்ட் இப்படியே இருக்க டே ஐ லவ் யூ டெய்லி இது தானே, ஏன் லவ் யூ டூ சொன்னால் தான் என்னவா, அதெல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாரு. ஏன் தம்பி பண்ணுறானோ, எவ்வளோ நாளாக நான் லவ் யூ சொல்லிகிட்ருக்கேன், ஏன் ஒரு தடவை லவ் யூ சொன்னால் தான் என்னவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனில் அந்த ஷார்ட்ஸில் இப்போ இந்த ஜெலஸ் சீன்ஸ் எல்லாம் வரும்ல, லைக்கா எப்படி சொல்கிறது, இந்த பிஎல் ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. இப்போது நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் பொக்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஜெலஸ் ஆகும் அந்த மாதிரி பார்த்துட்ருக்க. ஆஹா ஜெலஸா, இது பண்ணி பார்த்தா என்னவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஆள் வந்து ஏதோ பிளானை போட்டு அண்ட் ஏதோ ஒரு ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இப்படி அப்படின்னுட்டு ஏதோ சொல்லி அவங்களும் ஓகே சார் அச்சா சார் டிகே சார்னிட்டு அவங்களும் ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போது கிட்டத்தட்ட வந்து லன்ச்சு லைக் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமும் வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம டே அண்ட் ஜேகே 2 பேர் தான் இருக்காங்க. ஜேகேவுடைய அப்பா வந்து பிஸ்னஸ் மீட்டிங் போயிருக்காங்க இல்லையா, அதனால் அவர் இல்லை. 2 பேரும் தான் சாப்பிட்டுட்ருக்க. காலிங் பெல் தான் அடிக்கிறாங்க. லைக் காலிங் பெல் அப்படின்னாலுமே ஒரு பாடி கார்டு தான் வர்றாங்க. சார் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொக்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் இப்படி தான் உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு பாடி கார்டு வந்து சொல்ல, ஓ பார்சலா எங்கே என்ன பேரில் அப்படின்னு கேட்க, பேர் வந்து ஏதோ குக்கியா டூ ஜங்குக்கு மை லவ் அப்படிங்கிற மாதிரி, பேர் வந்து என்ன குக்கியா டு மை லவ்வபிள் ஹபி ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்டு படிக்க, லைக் அந்த ஸ்டிக்கி நோட் அதில் வந்து ஒட்டியிருக்கோம். அது படிக்க இந்த பக்கம் நம்ம டேக்கா வைத்தறிச்சல் தாங்கலை. என்ன டு மை ஹஸ்பண்ட் ஜங்குக்கா குக்கியா எவ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே புகைச்சல், கண் எரிப்பு வேற. அப்படியே அந்த பாடி கார்டை மறைச்சி பார்க்க பாடி கார்டே பயந்துட்டாரு. நான் இல்லை பாஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படி ஜேகே வந்து அந்த பொக்கே நீட்டா, ஓ குக்கியா ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜேகேவுமே அதை வாங்கி பார்க்க, வா செம்மையாக இருக்கே ரோஸு அப்படின்ட்டு அப்படியே முகந்து பார்த்து அந்த ரோஸ்க்கு கிஸ்ஸை போட, அவ்வளோதான் இந்த பக்கம் டேக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு அவர் ஏதோ லைக் புகைச்சல் இருந்தாலுமே அது வெளியில் காட்டிக்கல. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 4 பேர் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டார் மேலே. அண்ட் அன்றைக்கி டே போகுது. நம்ம ஜேகே அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாரு. பட்டு என்ன தான் டேக் கேர் பண்ணாலுமே இப்போ வந்து ஜேகேவுடைய ஃபேஸில் ஒரு ஸ்மைலு, நம்ம டேக்கு அந்த கை காலெல்லாம் வைப் பண்ணி விடுவார்ல, ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வைப் பண்ணாலுமே அவருடைய தாட்டு வேறு இடத்துல இருக்கிற மாதிரி ஏதோ நினச்சி சிரிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டேக்கு அதை பார்க்க இந்த பக்கம் நம்ம ஜேகேவுமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமில் தான் அதே மாதிரி அதே பாடி கார்டு இது மாதிரி தான் சார் இப்போ பொக்கே வந்திருக்கு, கூட ஏதோ ஒரு அட்டை வந்துருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன எடுத்துகிட்டு வாங்க நானே படிச்சுக்கிறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நானே படிக்கணுமா, அப்படி தான் அந்த பொக்கே கொடுத்தவன் சொன்னான், அந்த பார்சல் கொடுத்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரம் குக்கி டு ஜான் ஜங்குக் மை லவ்வபிள் ஹஸ்பண்டு
ஏன்ச்சாலும் நேற்று நான் பொக்கே அனுப்புனதுக்கு எனக்கு ஒரு ரிப்ளை கூட பண்ணல. நான் தான் உனக்கு அவ்வளோ மெசேஜ் அனுப்புனேன், அவ்வளோ மிஸ்டு கால் கொடுத்து அவ்வளோ கால் பண்ண, நீ ஏன்டா அட்டன் பண்ணல? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ என்றைக்கு என்னை பார்க்க வர போகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த பாடிகார்டு படித்து காட்ட. இதுக்கு மேலே வந்து நம்ம டேவால் பொறுமை தாங்கலை. அண்ட் இப்போ அந்த பாடிகார்ட் கிட்ட அது கொஞ்சம் இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பாடிகார்டா டே மேலே இருக்கிற பயத்தில் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த பொக்கே அண்ட் க்ரீட்டிங் கார்டு ரெண்டுத்தையும் காட்ட. அண்ட் அதில் எழுதினுக்கிறதும் அதே தான், டு மை லவ்வபிள் ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பார்த்ததுமே நம்ம டேக்கு பொறுமை தாங்கலை. அப்படியே அந்த பொக்கேவை எடுத்து ஜேகேவை தான் அடி பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவடா அவ குக்கி, அவ குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பொக்கையிலே வந்து வெளுத்துவாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்காக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயோயோ டேட்டு எனக்கு தெரியாது. தெரியாமலே குக்கியா? அது யார் லவ்வபிள் ஹஸ்பண்டு? அது யாரா லவ்வபிள் ஹஸ்பண்டு? யார் சொல்லு 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிக்க, அப்படிங்கிற மாதிரி அடிக்க. ஐயோ வலிக்குது, வலிக்கட்டும் மென்டல். நான் தான் லூஸு, அதுவும் நான் தான் உரக்கிருக்கு, அது கூட நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே என்ன திட்டினாலும் அது நான் தான்ட்டு வாலண்டியராக அது எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெய்கே வந்து எல்லா திட்டு வாங்கிட்டு இருக்க. அண்ட் இப்போ தான் டேக்கே கை வலி வந்துருச்சு, அடிச்சு அந்த பொக்கையில் தூக்கி கீழே போட்டு அப்படியே அந்த சேரில் தான் உட்காராரு. எவ்வளோ தைரியம், இவ்வளோ தைரியம் அவளுக்கு. என் புருஷனுக்கே லவ் யூ மிஸ் யூன்ட்டு பொக்கேவா? கண்டுபிடிக்கிறேன் எங்கடா உன் ஃபோனு அப்படின்னா, டேட்டு என்ன வாட போடான்றா, என்னடா உனக்கு மரியாதை, ஃபோனை கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை பிடிங்கி பார்த்தா ஃபோனில் வந்து எந்த மிஸ்டு காலும் இல்லை. காலேஜ் செக் பண்ண எந்த மிஸ்டு காலும் இல்லை. வாட்ஸ்அப்பில் அது வீசாட்டில் போய் பார்த்தா கூட யாருமே யாருமே மெசேஜ் பண்ண மாதிரி எந்த மெசேஜுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஏயோ அப்படின்ட்டு மறுபடியும் அந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்து படிக்க. ஐயோ இன்னும் இதில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன் ரிப்ளை பண்ணல, நான் மெசேஜ் பண்ணேன் ஏன் ரிப்ளை பண்ணல, நான் கால் பண்ணேன்னு ஏன் அட்டன் பண்ணலாம், ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரீட்டிங் கார்டில் எழுதியிருக்கல. ஃபோனில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க ஜேகே காது பிடிச்சிட்டு இருக்க. ஐயோ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வலிக்கட்டும் எவ்வளோ குக்கி எனக்கு தெரியாமல் எவ்வளோ குக்கி. ஐயோ அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி காது வலி தாங்காமல் நம்மளால சொல்ல. என்ன நீயா? ஆமாம் நான் தான். ஐயோ காது வலிக்குது, அந்த ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா ஊற்று பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம டே இப்போ தான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஊற்று பார்க்குறாரு. பார்த்தா அந்த க்ரீட்டிங் கார்டு வாங்கி எழுதுறதே நம்ம ஜெயிக்கே தான். குக்கி டூ ஜங் குக்கு, அது யார் நம்மளால தானே. அண்ட் இப்போது ஆமாம் நீ எதுக்கு பைத்தியம் மாதிரி உனக்கு நீயே வந்து பொக்கே அனுப்பிக்கிட்ட? அது ஒன்றும் இல்லை ஒரு காரணமாக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கப்பட. என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை, ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு பொக்கே வந்தாக்க அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து ஜெல்லஸ் ஆவாங்களாம். அதுதான் உனக்கு ஜெல்லஸ் ஆகுறியான்னு பார்க்கலான்ட்டு செக் பண்ணேன். பார்த்தா அது ஓவர் ஜெல்லஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கீழே உதிரி இருக்க பூவெல்லாம் பார்க்க. ஆகும் ஏன் ஆகாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 4 அடியை போட. வலிக்குது டேட்டே, வலிக்கட்டும் எனக்கு இப்படி தானே நடந்திருக்கும். நேற்று பொக்கே இன்றைக்கும் பொக்கே, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஐயோ டேட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்க. பண்ணிக்கோ. நீ பண்ணுறன்னு சொல்ல மாட்டியோ? மாட்டேன், ஜெல்லஸ் பண்ணுறதுனால சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நோ நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெக்கி கெஞ்சிட்ருக்க. ஓகே லவ் யூ டூ. லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கலாம். நம்மளால போயிட்டு செக்குன்னு வந்து லெப்பில் வந்து பெக் பண்ணி எடுக்க. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? மெய்ட்ஸ் காட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இருக்கட்டும், நீ வா ரூமுக்கு வா. என்ன? இல்லை சும்மா பேசலான்ட்டு கூப்பிட்டேன். நீ பேசுகிறது எப்படி பேசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீனும் மேஜர் ஆகலை, உனக்கு 18 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டேட்டு நீ என்னை ரொம்ப அலைய வைக்கிற. பரவாயில்ல, நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டேவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இப்போது 1 வீக்குக்கு அப்புறம் அவங்க அப்பாவுமே வந்திருப்பார். அண்ட் அதுக்குள்ளே நம்ம ஜேகே 2 பேருமே வந்து பேசி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ரொம்ப 2 பேருமே இப்போ ஒரே ரூமில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜேகே டோட்டலாக இப்போ டேவோடைய ரூமுக்கே மாறிட்டார்.
ஒன்று எழுந்து ஓடுறது, டேக்கு ஒன்றுனா விழுந்து விழுந்து செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து டோட்டலாக வந்து தலையில் மாறிடுச்சு. ஒருத்தர் ஒரு சொல்லி சொல்லி திட்டுறதில்ல, சத்தமே போடுறதில்ல. ஜேகே அப்படின்னு ஒரு ஆள் இந்த வீட்ல இருக்கிறதே வந்து எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து சாந்த சொரூபியாக வந்து நம்மால் மாறிட்டா. இதை பார்க்குற ஜேகேவுடைய அப்பாக்கெல்லாம் அவ்வளோதான் ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. பிள்ளைக்கு மாலை மலைய கண்ணிலேருந்து நான் பெத்த மாவனா இது, நான் பெத்த மாவனா இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. அண்ட் டே வந்து நம்ம டீக்குக்கு மேரேஜ் ஆன அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜேகே ஸ்கூலுக்கும் நம்ம டேவை வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அவங்களுடைய அப்பா வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ டே வந்து ஜேகேவுடைய அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இல்லையா. அது வேறு எதுவும் இல்லை. டே சொல்லியிருப்பார், ஓகே அங்கிள் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே ஜேகேக்கு மேஜர் வயசாகிற வரையும் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அண்ட் எனக்குமே அவனை பிடிக்கும். பட் லவ் இன்னும் எனக்கு வரல. பட் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பார். அதை கேட்டு தான் நம்ம ஜேகேவுடைய அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அண்ட் இப்படியே நாட்கள் நகருது. கிட்டத்தட்ட இப்போ ஜேகே ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுது, காலேஜ்க்கு என்டர் ஆகுறாரு. அண்ட் இந்த டைமில் நம்ம டேக்குமே நம்ம ஜேகே மேலே அவ்வளோ லவ் வந்திருக்கும். நம்ம தெரியாமல் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு நம்ம டே நினச்சிருந்துருப்பாரு. பட் அது இல்லை, நான் பண்ணது சரிதான் அப்படின்ட்டு, நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்ட்டு நம்ம ஜேகே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவ்வளோ லவ், அவ்வளோ கேர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம டேவுமே நம்ம ஜேகேக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருந்துருப்பாரு. சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லை அப்படின்ட்டு ஒரு குறை இருந்திருக்கும் இல்லையா நம்ம ஜேகேக்கு. லைக் மார்னிங்கில் அழகாக காஃபி கொடுத்து எழுப்புறது, அம்மாங்க வந்து பார்த்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம டேவே நம்ம ஜேகேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் அவருக்கு ஏதாச்சும் வேணும், ஸ்டடீஸில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நம்ம ஜேகே எவ்வளோ நேரம் படிக்கிறாரோ அந்த டைம் வரையும் நம்ம டேவுமே அப்படியே பக்கத்தில் முழிச்சுக்கிட்டு அவருக்கு காஃபி கொடுத்துட்டு, உனக்கு எது வேணுமா அது வேணுமா, உனக்கு என்ன டவுட்டு நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே படித்து முடிக்கிற வரையும் நம்ம டேவுமே கூட முழிச்சிட்டு அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது. அண்ட் நம்ம ஜேகேக்கு டெய்லி நீட்ஸ் லைக் மார்னிங்கில் எந்திரிச்சதுலேருந்து அவருக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு, அவருக்கு ஸ்கூல் பேக் ரெடி பண்ணுறது, லன்ச்சு, இந்த மாதிரி அவரும் சரி இவரும் சரி. ஒன் டே நம்ம டே என்றைக்காச்சும் டயர்டில் லேட்டாக இருந்துட்டா அன்றைக்கி நம்ம ஜேகே சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம டேக்கு அந்த ஒர்க்கு எல்லாமே பண்ணுறது அப்படின்ட்டு மாற்றி அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இயர்ஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம ஜேகே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான். அவ்வளோதான், காலேஜ்குள்ளே என்டர் ஆனதுமே நம்மளால் வந்து கையிலே பிடிக்க முடியல. 18 வயசு எனக்கு முடிஞ்சிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவ்வளோதான். அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு லைக் அன்றைக்கி பர்த்டே நைட்டு அண்ட் பர்த்டே பார்ட்டி எல்லாமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ரூமில் தான் நம்ம ஜேகேவால் நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல. பிள்ளைக்கு வந்து தானே என்னென்னமோ பண்ணுது. அண்ட் இப்போ டே உள்ளே வர்ற அவ்வளோதான், டேவை தூக்கி லைக் அந்த ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு டே 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 அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு டேவுடைய செஸ்ட்டில் தான் அப்படியே மூஞ்சி வச்சு ரப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிங்கிட்டே இருக்கா. என்ன ஜேகே, என்ன வேணும் உனக்கு? 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வேணால் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே கேட்க ஆசை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜேகேவால் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் 2 பேருமே அன்றைக்கி நைட்டே வந்து அவங்களுடைய லைஃப்பை ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அப்பாவுக்குமே வந்து தெரியுது லைக் அந்த நெக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே டேவோட நெக்கு பார்த்ததுமே ஜேகேவோடைய அப்பாலாம் கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டிப்பாக என் பக்கம் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ அவருக்குமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறதோட இந்த ஸ்டோரியை நான் இங்கேயே முடிக்கிறேன்டா. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருக்கா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ ஹேட் அண்ட் ஹேட் கமெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே. அண்ட் ஆல்சோ எது ஃபைனல் பார்ட் நெக்ஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். லைக் அந்த ஜிம் கோச் இருக்கு இல்லையா, அது ஃபைனல் போடலாமா, மாஃபியாஸ் ரிவெஞ்ச் போடலாமா, இல்லை ரிவெஞ்ச் இன் மை லவ் போடலாமா அப்படின்ட்டு இது 3ல் எது ஃபைனல் போடலான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் ஆல்சோ எது கமெண்ட் அதிகமாக வருதோ அதுதான் நான் ஃபைனல் பார்ட்டு போடுவேன். ஓகேடா, பாய், டேக் கேர்.